நமது சிறப்பு வாய்ந்த வாணியம்பாடி தொகுதிக்கு 31 ஆண்டு காலமாக மேலும் சிறப்பு சேர்த்த நமது வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம் நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்தில் எனது நன்றி கலந்த வணக்கத்தையும், இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உங்களை போல நானும் வைகை அணையே திரண்டு வந்திருக்கிற போல எங்களது கழக இலக்கிய அணி செயலாளர், ஏன்னா அந்த இலக்கியத்துக்கு ஏற்ற மாதிரியே அவர் பேசும்போது உண்மையாக சொல்லணும்னா என் வயசுக்கு ஏற்ற மாதிரி கொசு வாயில் போதான்னு தெரியாத அளவுக்கு பார்த்துட்டு இருக்கிற அளவுக்கு அவரோட பேச்சு அப்படி இருக்கும். ஏன்னா அவர் பக்கத்தில் உட்காரும்போது வரும்போது கூட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தார். அவர் பேசினாவே அந்த பதட்டம் இருக்கும். யூஸ்வலாக நான் ஸ்டேஜ் ஃபியர் நிறைய இருக்கும். ஏன்னா உங்ககிட்ட வாக்கு சேகரிக்கும் போது கூட நான் பேசினது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு கேட்குறேன். அந்த சரின்னா கைத்தட்டுங்க. செல்போன் வந்ததுக்கு அப்புறம் நாடு நாசமா போச்சுங்களாம் கைத்தட்டுங்க பாப்போம். நான் கூட தம்பி கண்டிப்பாக நிச்சயமாக தொகுதி மக்களுக்கு நம்பிக்கையோடு செய்வா அப்படின்னு அந்த நம்பிக்கையில் நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக காப்பாற்றும். ஏன்னா அவர் பக்கத்தில் இருக்கும்போது அந்த பயம் பதட்டம், ஏன்னா அவர் உச்சரிக்கிற வார்த்தை அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் அந்த இலக்கியத்தோடு இருக்கும். அவர் பக்கத்தில் இருக்கிறதே ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கு முதல்ல முத்தமிழ் மன்றத்துக்கு சார்ந்த நிர்வாகிகளுக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லு. ஏன்னா 2 வருஷமாக வரவுன்னே அதான் சொன்னார் பிரகாஷன்னு, தம்பி 2 வருஷமாக நானும் உன்னை கூப்பிட்டுட்டு இருக்கேன், நீ வரவே இல்லையே தம்பி அப்படின்னு வரேன். ஏன்னா முதல் வருஷம் கண்டிப்பாக வெளியில் இருந்தோம். அந்த டைமுக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் போயிட்டு இருந்தது. இல்லைன்னா அண்ணன் வரும்போது கண்டிப்பாக நிச்சயமாக நாங்கள் வந்திருப்போம். 2ஆம் ஆண்டும் ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால் நாங்கள் வர முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி நல்ல நேரம், அண்ணன் சொன்ன மாதிரி எனக்கும் நல்ல நேரம் தான். கண்டிப்பாக உங்களோட இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதில் ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியும் அடைஞ்சிருக்கேன். ஏன்னா ரொம்ப எதுக்காக இந்த வார்த்தையை நான் சொன்னேன்னா, ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னா எல்லாருமே ஒன்றா இருக்கிறது. மற்ற தொகுதியில் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தர் தொகுதி சார்ந்தில் நம்ம நகரத்தை கூட எடுத்துக்கிட்டாலும் சரி, மற்ற ஊரில் பார்க்கும்போது ஒரு இடத்துல இந்துஸ் அதிகமாக இருக்காங்க, கிறிஸ்டின்ஸ் அதிகமாக இருப்பாங்க, முஸ்லீம்ஸ் அதிகமாக இருப்பாங்க. நம்ம ஊரில் மட்டும்தான் 3 பேருமே மைனாரிட்டி இல்லைன்றது. அதை விட ஒரு சில ஊரில் பார்த்தோம்னா, ஒரு சில இப்போ சிட்டிக்கு போயிட்டோம்னா நமக்கு கடற்கரை இருக்குது, பீச் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் முக்கிய வாய்ந்ததாக இருக்கும். நம்ம ஊரில் பார்த்தோம்னா எல்லாமே இருக்க மாதிரி எப்போவுமே எங்கள் அண்ணன் சொல்லிகிட்டே இருப்பார். சிறப்பு வாய்ந்த வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதின்னு எப்போவுமே சொல்லுவார். அந்த வார்த்தையை கேட்கும் போதில் சொல்லும். ஏன்னா நமக்கு ஒரு அணை இங்கேயும் ஆண்டியப்பனூர் டேம் இருக்குது. பாலாறு நம்ம ஆரம்பிக்கிற ஊர் நம்ம வாணியம்பாடியில் இருக்குது, புல்லூர்லேருந்து. ஸோ எந்த இது பார்த்தாலும் டேனரி பார்த்தோம்னா திருப்பூருக்கு முன்னாடி அந்த காலகட்டத்திலேயே நம்ம வாணியம்பாடி தான் அதிகமாக இருந்தது. ஆம்பூர் தொகுதி ஒன்றா இருக்கும் போது பார்த்தோம்னா, ஸோ இண்டஸ்ட்ரியல் சம்மந்தமாக பார்க்கும் போதும் எந்த விஷயமே நம்ம ஊரில் இல்லைன்ற போது, கோயில் எடுத்துக்கிட்டோம் 1000 ஆண்டு கால் பழமை வாய்ந்த கோயிலும் இங்கே தான் இருக்குது. ஸோ மசூதிகளும் பார்த்தாலும் சரி, இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறதும், அதில் நல்ல தமிழ் பேசுகிற நம்ம காதர் ஐயா போல் நிறைய முக்கியம் வாய்ந்தவர் எல்லாமே இங்கே தான். அதை விட இஸ்லாமிய கல்லூரியில் ஒரு 2-3 ஸ்டேட் சிஎம் இங்கே தான் படித்தாங்கன்ற அளவுக்கு. ஸோ அந்த அளவுக்கு வாணியம்பாடி தொகுதி, அது எப்பவும் சொல்லும் போது அதை சொல்ல ரொம்ப பெருமையாக, அந்த ஒரு சிறப்பு வாய்ந்த தொகுதியில் உங்களால் நான் இங்கே நிற்கிறேன்ற மன சந்தோஷம் ரொம்ப பெருமையாக இருக்குது. சிறப்பு வாய்ந்த தொகுதியில் என்ன ஒரு சிறப்பான நிலைக்கு கொண்டு வந்த உங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி கூறி, அண்ணனை பற்றி சொல்லணும். எப்போவுமே பேசும்போது சொல்வார் அவர் ஒரு வார்த்தையிலையும். ஏன்னா எங்கள் கழகத்துக்கு அந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்தது தமிழுக்கு. ஏன்னா இப்போது நடந்த உலக தமிழ் மாநாட்டிலையும் அண்ணன் போய் இங்கேருந்து வெளிநாடு நடந்தாலும் ஒரு முறையும் அந்த தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதில் எங்கள் கழக பொதுச்செயலாளர் அவர்கள் அனுமதி பெற்று உலக தமிழ் மாநாட்டில் ஒவ்வொரு முறையும் கலந்துட்டுருக்கார். அந்த அளவுக்கு தமிழ் மேலே பற்று கொண்டவர். தமிழை பற்றி ரொம்ப சிறப்பு வாய்ந்து, உங்களோட சேர்ந்து முதல்லையே சொன்னேன் 2 நிமிஷத்தில் உங்களோட சேர்ந்து நானும் அவரோட குரலை கேட்கணும்னு. ஏன்னா முப்பாலுக்கு அப்பால்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு இல்லாமல் உங்களோட சேர்ந்து அவரோட குரலை நானும் கேட்கணும்னு இந்த நல்ல நேரம் வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், அதே போல் இந்த சிறப்பு வாய்ந்த 31ஆம் ஆண்டு, ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, தொடர்ந்து 31 ஆண்டு சிறப்பாக நம்ம வாணியம்பாடிக்கு மேலும் மேலும் சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கும் முத்தமிழ் மன்றத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி, வணக்கம். சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
முன்னிலை வகிக்கின்ற ஆலங்காயம் வட்டார மருத்துவ அலுவலர் மருத்துவர் ச. பசுபதி அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தின் சார்பாக இன்று 31ஆம் ஆண்டு இலக்கிய கூடல் விழா மிகவும் சீரோடும் சிறப்போடும் ஏற்றத்தோடும் எழுச்சியோடும் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினை இவ்வளவு சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்த முத்தமிழ் மன்ற அறக்கட்டளையின் தலைவர் அன்பிற்கினிய மாமா வெங்கடேசன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஆண்டும் தோய்வின்றி நடத்தி கொண்டிருக்கும் செயலாளர் பேரன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நாவுக்கரசர் நா. பிரகாசம் ஐயா அவர்களே, மற்றும் தமிழ் இனி மெல்ல சாகும் என்பார்கள், ஆனால் ஒருபொழுதும் தமிழ் சாகாது இந்த முத்தமிழ் மன்றத்தில் நெறியாளர் ஐயா மருத்துவர் நம்மளோடு இருக்கும் வரை ஏனென்றால் மனிதர்களுக்கு உடல்நலம் சரியில்லை என்றால் மருத்துவரிடம் செல்வார்கள். தமிழுக்கு ஒருபொழுதும் குறை வந்துடக்கூடாது என்பதற்காக விசாக பெருமாள் ஐயாவை அறக்கட்டளையின் நெறியாளராக எப்பொழுதும் வைத்து அவருடைய பேச்சாற்றலுக்காகவே பல சுவஞ்சர் பெருமக்கள் இங்கே கூடி ரசிப்பதில் நானும் ஒருவன் என்று சொல்வதில் ஆனந்தம். ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பெருமை இருக்குது. மதுரை அப்படின்னா மல்லி, காஞ்சின்னா பட்டு, தஞ்சைன்னா பெரிய கோயில். அந்த வரிசையில் இன்றைக்கி வாணியம்பாடின்னா முத்தமிழ் மன்றம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஊருக்கு அடையாளமாகவே மாறிப்போச்சு. ஒவ்வொரு வருஷமும் இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா 2 நாள் நிகழ்ச்சியாக, அதாவது ஒரு வீட்டில் திருமணம் நடந்தால் கூட அப்படி தான் இருக்கும். ஒரு நாள் ரிசப்ஷன், மறுநாள் கல்யாணம். அதுபோல் தான் சனி ஞாயிறு. ஸோ ஒரு ஊரில் திருவிழா நடக்கிற மாதிரி இருக்கும். எங்கள் ஊருக்கு இது பெருமை. இந்த பாலாற்றங்கரையில் நடக்கும் இந்த இலக்கிய கூடல் விழாவிற்கு வைகை ஆற்றங்கரையிலிருந்து இங்கு இந்த பந்தலில் வீற்றிருக்கும் உங்களுக்கெல்லாம் பந்தியிட்டு செவிக்கு விருந்தளிக்க வருகை தந்திருக்கும் சொல்லின் செல்வர் கலைமாமணி பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வைகை செல்வன் ஐயா அவர்களே, நீங்கள் அளிக்கும் விருந்தை நாங்கள் எல்லாம் செவி வழியாக உண்ண காத்திருக்கிறோம். எனக்கு முன்னதாக இங்கே பேசி அமர்ந்திருக்கும் அன்பிற்கினிய சகோதரர் வாணியம்பாடியின் இளம் சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் அன்பு தம்பி கோ. செந்தில்குமார் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியை காண திரளாக வருகை தந்திருக்கும் வாணியம்பாடியின் பெரியோர்களே, தாய்மார்களே, சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த இலக்கிய கூடல் விழாவின் சுமஞ்சனாக மாலை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, உங்களோடு சேர்ந்து நானும் ஒருவனாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த இலக்கிய சொற்பொழிவுகளை கேட்டு வளர்ந்த மாணவன் என்று சொல்வதில் பெருமை கொள்கிறேன். சில இடத்துல சொல்லுவாங்க, டாக்டர் நீங்கள் நல்லா பேசுகிறீங்கன்னுவாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் எங்கேயாச்சும் யாராச்சும் சொன்னால் அந்த பெருமை இந்த மன்றத்துக்கு தான் போய் சேரும், இந்த மேடைக்கு தான் போய் சேரும். நான் தமிழ் படித்ததே இங்கே தான். முன்னாடியெல்லாம் ரெகுலராக வந்து உக்காந்துருவேன் நான். ஸோ 2 நாள் நிகழ்ச்சின்னா 2 நாள் இங்கே தான் இருப்பேன். முன்னாடி மட்டும் இல்லை, இப்பயும் அப்படி தான். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்த முத்தமிழ் மன்ற அறக்கட்டளையின் உறுப்பினர்கள் அத்துணை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய
அன்பான வணக்கத்தையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு சொல்லின் செல்வருடைய பேச்சை கேட்க நானும் உங்களோடு இணைந்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மருத்துவர் பசுபதி அவர்களுக்கு முத்தமிழ் மன்றத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முனைவர் வைகை செல்வன் அவர்கள் பற்றி ஒரு அறிமுகம். மேனாள் தமிழக பள்ளி கல்வி விளையாட்டு மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் முனைவர் வைகை செல்வன் அவர்கள் அழகு தமிழ் சொற்பொழிவாளர், கவிஞர், எழுத்தாளர். MA, DLitt, PhD பட்டங்கள் பெற்றவர். சட்டமும் பயின்றவர். இணைய இதழியலில் இன்டர்நெட் ஜேர்னலிசம் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர். 7 கவிதை தொகுப்பு, 4 புதினங்கள், 2 கட்டுரை தொகுப்பு நூல்கள் வெளியிட்டு தொடர்ந்து எழுதி கொண்டிருப்பவர். வடக்கை வெல்லும் தெற்கு கவிதை நடை வரலாறு, எழுசீர் திருக்குறளுக்கு இனிமை எளிமை புதுமையாக 2 வரிகளில் சீர் உரையாக திருக்குறள் நவீன உரை நூல் யாத்தவர். லட்சத்திற்கும் மேற்பட்ட மேடைகளில் அரசியல் இலக்கியம் பேசிய லட்சிய பேச்சாளர் வைகை செல்வன் அவர்களின் பேச்சு தமிழ் மூச்சுக்காற்றாக தமிழகமெங்கும் வீசி வருகிறது. கண்ணதாசன் விருது, வள்ளலார் விருது, திருவள்ளுவர் விருது, கலைமாமணி விருது என்று பல விருதுகளை பெற்றிருக்கிற சொல்லின் செல்வர், சொல் அரசு, கவிப்புயல் பட்டங்களுக்கு சொந்தக்காரர். இந்த கவிப்புயல்தான் தானே முன்வந்து தானே புயல், கஜா புயல் நிவாரண நிதியாக தன் MLA ஊதியத்தை பல லட்சங்கள் வழங்கிய வள்ளல் இவர். இனிது இனிது இலக்கியம் இனிது, தினம் ஒரு திருக்குறள், இலக்கியத்தேன் என டிவி நிகழ்ச்சிகள் பல வழங்கிய வைகை செல்வன் அவர்கள் 30 திரைப்படங்கள் பாடல்கள் எழுதியவர். அமெரிக்க ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் தமிழ் இருக்கையை அலங்கரிப்பதற்காக தன் ஓய்வூதியமான 1.5 லட்சம் ரூபாயை வழங்கிய தமிழ் வள்ளலான இவர்தான் இன்று நம் குரலரங்க நிகழ்வின் இருக்கையை அலங்கரிக்க வருகை தந்திருக்கிறார்கள். முப்பாலுக்கப்பால் என்கிற தலைப்பால் நம்மை வியப்பால் விழிக்கச் செய்யவிருக்கின்ற முனைவர் வைகை செல்வன் அவர்களை அன்பால் அழைக்கிறோம், கரங்களின் ஒலிப்பால் வரவேற்கிறோம். செந்தவிடே நருந்தேனே, சேலினை மூச்சினை உடன்கடித்தேனே, நைந்தாகினிலே என் வாழ்வு நைந்து போகும், நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே. இரவும் பகலும் புரசிக்கொள்ளும் பொன்னந்தி மாலை பொழுது கடந்து இரவு தொடங்கியிருக்கின்ற இந்த இனிய வேளையில் தமிழுக்கென்று வான் தொட்டும் வரை பற்றாத வரையாத தமிழை எங்கும் பரப்பிக் கொண்டிருக்கிற வாணியம்பாடியினுடைய முத்தமிழ் மன்றம் பற்றாத தமிழுக்கு வளமான தன்னுடைய பங்களிப்பை ஆற்றி வருகிறது வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம். சற்றேறக்குறைய 31 ஆண்டு காலம், 1/4 நூற்றாண்டை கடந்து அரை நூற்றாண்டை எட்டி பார்க்கின்ற தருவாய் இந்த அற்புதமான வாணியம்பாடி முத்தமிழ் மன்ற அறக்கட்டளை என்று ஒன்று அமைத்து அதனுடைய தலைவராக சுரேஷ் அவர்களும், துணைத் தலைவராக நாகராஜன் அவர்களும், செயலாளராக வரதராஜன் அவர்களும், பொருளாளராக பூபதி அவர்களும், உறுப்பினர்களாக வசந்தா வரதராஜ் அவர்களும், மருத்துவர் ஜெயலட்சுமி கண்ணன் அவர்களும், இதன் உறுப்பினராக அறக்கட்டளையில் மாத்திரமில்லாமல் தேன் தடவியதைப் போல தெள்ளு தமிழால் தன்னுடைய தொகுப்புரையை வழங்கி நம் நெஞ்சமெல்லாம் கொள்ளை கொண்டிருக்கிற மருத்துவர், போற்றுதலுக்குரியவர் விசாகப் பெருமாள் அவர்கள்.
மற்றும் இந்த நிகழ்வில் வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற வெங்கடேசன் அவர்களே, சேரடராக வீற்று செந்தமிழை மணக்க தன்னுடைய தடாத கீர்த்தியோடும் தொடராத நம்பிக்கையோடும் தீராத வேட்கையோடும் செயல்பட்டு வருகிறவர் பிரகாஷ் அவர்களே, இணை செயலாளர்கள் நாகேந்திரகுமார் அவர்களே, சண்முகம் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் தலைமை பொறுப்பேற்று தலைமை உரையாற்றி உங்களுடைய வீட்டு பிள்ளையாக வாணியம்பாடி தொகுதியினுடைய சட்டமன்ற பேரவை உறுப்பினராக செயல்பட்டு இளம் வயதில் துள்ளி வருகிற வேளாக துடிக்கின்ற ஆற்றல் மிக்கவராக விளங்குகிற சிந்தகவர்ந்த அருமை தம்பி செந்தில்குமார் அவர்களே. இல்லை என்னன்னு தெரியல, இருக்கட்டும். வாழ்த்துறை நல்குவதற்காக வருகை தந்திருக்கிற நம்முடைய வாணியம்பாடி நகராட்சி மன்றத்தினுடைய நகராட்சி ஆணையாளர் சதீஷ்குமார் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற மருத்துவர் பசுபதி அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கிற எண்ணற்ற ஆண்டோர்களே, சான்றோர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த மாலை நேரத்தில் எனது பணிவான வணக்கத்தை பரிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். முப்பாலுக்கு அப்பால் என்கிற தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். தலைப்பு என்று சொல்லுகிற போது பெரும்பாலும் பெண்களுக்குத்தான் தலைப்பு தருவார்கள். ஆணுக்கு தலைப்பு எதற்கு என்று கேட்டால், தலைப்பில் இருந்து விலகாமல் செல்ல வேண்டும் என்பதற்காக வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம் தலைப்பு எனக்கு வழங்கியிருக்கிறது. திருக்குறளுக்கு முதலாக முப்பால் என்றுதான் பெயர் வைத்திருந்தார்கள். முதலில் அந்த நூலுக்கு 14 கீழ்கணக்கு நூல்களில் 18 நூல்களில் ஒன்று கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்கி கிமு 1ஆம் நூற்றாண்டு வரைக்குள்ளாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தோன்றிய 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுதான் திருக்குறள். அதற்கு முதலாக அழைக்கப்பட்ட பெயர் முப்பால். முப்பால் என்றால் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பால் என்ற 3 பால்களையும் உள்ளடக்கி இருக்கின்ற காரணத்தினாலும் அந்த நூலுக்கு முப்பால் என்று அழைக்கப்பட்டது. அப்படி சிறந்து விளங்கிய அந்த வாழ்வியல் நூல் உலக பொதுமறையாக விளங்கி கொண்டிருக்கிற நூல்தான் திருக்குறள். வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று பேசுவான். தன்னை எரித்து தரளாக எரிந்து இருட்டும் உலகத்திற்கு தானே நெருப்பாகி வெளிச்சத்தை தந்தவன் நம்முடைய எட்டயபுரத்து பாட்டு. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பேசுவான் பாவேந்தன் பாரதிதாசன். அதற்கும் ஒரு வடிவேலாக சொல்லுவார், வள்ளுவர் தந்த திருமறையை தமிழ் மாதின் இனிய உயிர் நிலையை உள்ளம் தெளிவுறப் பாடுவோமே என்று பேசுவான் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அப்படிப்பட்ட வள்ளுவத்திற்கு அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று எங்களுக்கெல்லாம் வகுப்பெடுப்பார் எங்களுடைய பேராசிரியர் மகாலிங்கம் அவர்கள், மாநிலக் கல்லூரியினுடைய துறை தலைவர், சிறந்த பேராசிரியர், ஐசரி வேலன் பல்கலைக்கழகத்திலே வேல் யூனிவர்சிட்டியிலே இப்போது தமிழுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிற எங்களுடைய பேராசிரியர். நான் முனைவர் பட்டம் பெறுகிற போது அதற்கு துறை தலைவராக இருந்து எங்களுக்கெல்லாம் நல்ல பல கருத்துக்களை வழங்கியிருக்கிற எங்கள் பேராசிரியர் அவர். நான் எப்போதெல்லாம் இங்கு முத்தமிழ் மன்றத்துக்கு உரையாற்ற வருகிறோமோ அல்லது எங்கெல்லாம் தமிழ் நிகழ்வு நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் பேராசிரியரை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு தமிழ் காதலர். அவர் நடத்திய பாடத்தைத்தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லப் போகிறோம். செந்தமிழ் நாட்டின் மொழியில் எழுந்தும் மன்னவர் பெயர் இல்லை. எங்கேயாவது திருக்குறளில் 1330 குறள் பாக்களில்
மன்னவர் பெயர் இடம்பெற்றிருக்கிறதா? சேர சோழ பாண்டியர்களாகட்டும் அல்லது 3500 ஆண்டு காலத்திற்கு முற்பட்ட நம்முடைய செழுமைமிக்க நாகரிக பண்பாடுகளாகட்டும், அவற்றில் ஏதாவது ஒரு பெயராது இடம்பெற்றிருக்கிறதா என்று வள்ளுவத்தில் சொன்னால் இல்லை. தெய்வ வணக்கம் சொல்லியிருக்கிறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகென்று பேசுவான். கற்றதனால் அயவையன் என்கொன் வாழறிவான் நற்றார் துளார் என்று பேசுவான். இப்படி கடவுள் வாழ்த்துக்களே அவர் சொல்லாத கருத்துக்களே இல்லை. மடர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலவிசை நீடு வாழ்வார் என்று பேசுவான். வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடுமை இலை என்று பேசுவான். இறைவனின் திருவடிகளை நினைத்து வாழ்வோருக்கு துயரமில்லை. குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயிர் ஆகிடவெல்லாம் நிலம் தரும் செய்யும் நீல் விசும்பொருளும் அருளோடு பிற நிலம்பலிக்கும் பலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாகினும் ஆகின செய்யும் நலம் தரும் சொல்லினான் கண்டுகொண்டே நாராயணா என்னும் நாமமென்று ஆழ்வார்களில் பெரியாழ்வார் திருமங்கையாழ்வார் ஒரு பக்கம் பேசினாள், இன்னொரு பக்கம் மாணிக்க வாசகன் பேசுவான். தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று பேசுகிற போது ஆதியும் அந்தமும் அருட்பெரும் ஜோதியை யான் பாட என்று இன்னொரு பக்கம் முழங்கிச் செல்வான். அப்படி செல்லுகின்ற அந்த காலகட்டத்தில் எல்லோரும் பேசினாலும் கூட தெய்வ வணக்கம் சொல்லியும் கடவுள் திருப்பெயரை சொல்லவில்லை வள்ளுவன். இதுதான் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும். மந்திரச் சடங்குகளை சொல்லவில்லை, சமயங்களை சொல்லவில்லை. காரணம் ஏதென்றால் இது மனிதனுக்கு சொல்லப்பட்ட மனச்சாட்சி தான் திருக்குறள். அதாவது காலம் கடந்து ஒரு பொருள் நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு சரக்கு இருக்கிறது என்று பொருள், சத்து இருக்கிறது என்று பொருள். காளிச்சாக்கு எப்போதுமே எழுந்து நிற்காது. காளிச்சாக்கு இந்த பகுதியில் கோணி என்று சொல்வார்கள், சென்னையில் இங்கே சாக்கு என்று சொல்லுகிறார்கள் என்றால் அது சாக்கு. வெறும் சாக்கை தூக்கி நிறுத்தினீங்கன்னா நிற்குமா? நிற்காது. சாக்குக்குள்ளே சரக்கு இருக்கணும், அப்போ தான் அது நிற்கும். ஆக 3500 ஆண்டுகள் காலம் கழித்தும் திருக்குறள் நிற்கிறது என்று சொன்னால் அதில் இருக்கிற சரக்கும் சத்தும் தான், அதில் இருக்கிற மானுட பற்றும் தான், கருணையும் காருண்யமும் தான். உலகிலேயே அதிகமாக ஒரு நூல் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதில் பைபிள், திருக்குறள், தாவோயிசம். அதற்கு பிறகு அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட உலக மொழிகளில் எந்த நூல் என்று கேட்டால் அந்த நூல்தான் திருக்குறள். இதுக்கெல்லாம் நீங்கள் நல்லா கைதட்டலாம், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. கைதட்டினா 100 வயசு வரைக்கும் வாழலாம். அப்போலாம் முடியலன்னா முன்னால் இருக்கவங்க முதுகையாவது தட்டுங்க, சுறுசுறுப்பாக உட்காந்துருப்பாங்க. ஆகவே திருக்குறள் அதிகமான நூலில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நரிக்குறவர்கள் பேசுகிற மொழியில் கூட திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் இந்த நூலினுடைய ஆகச்சிறந்த பெருமைகளை என்னவென்று சொல்வது. அதாவது விக்டோரியா ராணி மகாராணி அம்மையார் ஒரு போட்டி வைத்தார். என்ன போட்டி என்று சொன்னால், மாறு வேடம் தன் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு போக வேண்டும், தானே போக முடியாது என்பதனால் வேறு யாராவது தன்னை போலவே இருப்பவர்களை தயார் செய்து அவர்களை அனுப்பலாம் என்கிற யோசனையில், ஏனென்றால் பல்வேறு நாடுகளுக்கு உலகம் முழுவதும் இங்கிலாந்து பேரரசல்லவா ஆட்சி செய்து கொண்டிருந்தது. ஆகவே எல்லா இடங்களுக்கும் செல்வதற்கென்று அவரை போல ஒருவரை தயார் செய்ய வேண்டும் என்று ஒரு போட்டி வைத்தார். அப்படி போட்டி வைக்கிற போது இந்த பக்கம் 10 பேர் உட்கார்ந்தார்கள், அந்த பக்கம் 5 பேர், இந்த பக்கம் 5 பேர். அதிலே ஒருவர் மகாராணி, அவர்கள் விக்டோரியா மகாராணி. யார் அதில் விக்டோரியா? அதே போல தோற்றப்படிவு 10 பேர் இருக்காங்க. மெல்லிய இருட்டு, மெழுகு திரி மாத்திரம் எழுந்து கொண்டே இருக்கிறது. நீ என்று எல்லோரும் போட்டியிலே கலந்து கொண்டார்கள். யாரும் கண்டுபிடிக்க முடியவே இல்லை. எப்படி கண்டுபிடிப்பது என்று யோசித்து பார்த்து கொண்டிருந்தார்கள். எல்லோருக்கும் யாராலும் அதற்கு விடை தர முடியவில்லை. ஒரு அறிவார்ந்த ஒருவர் உள்ளே வந்தார். வந்தவர் சுற்றுமுற்றும் பார்த்தார்.
எல்லோரும் விக்டோரியா மகாராணியைப் போல இருக்கிறார்களே, யாரை சொல்வது யாரை விடுப்பது என்று யோசித்து பார்த்தான். அதில் எரிந்து கொண்டிருந்த மெழுகுவர்தியை ஊதி அணைத்து விட்டான். இப்போ அங்கே அறை முழுவதும் இருட்டு. உடனடியாக அந்த 10 பேரில் இருக்கிற ஒருவர் கைதட்டி, யாரெங்கே விளக்கை எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை ஏற்றுங்கள் என்று சொன்னார். இதோ அமர்ந்திருக்கிறார் விக்டோரியா ராணி என்று கண்டுபிடித்து விட்டார். அதாவது இயல்பிலே வருவது. அப்போது அந்த கண்டுபிடித்திருக்கிற அந்த அறிவார்ந்தவரை பற்றி கேட்டார்கள், நீ எப்படி இப்படி அறிவார்ந்தவராக இருக்கிறாய் என்று. நான் திருக்குறள் படித்து வருகிறேன் என்று அவன் சொன்னான். அதில் இருந்து விக்டோரியா மகாராணி அவர்கள் காலை கண் விழித்தவுடனேயே திருக்குறளை படிக்கிற பழக்கத்தை வைத்து கொண்டார். தினமும் ஒவ்வொரு திருக்குறளையும் வாசித்தார் என்கிற வரலாற்று பக்கங்களில் நான் பார்க்கிற போது உள்ளபடியே வியந்து போனேன். அப்படி வியப்புக்குரிய இந்த குறளில் எளியவன் சிறியவன் வைகை செல்வனாகிய நான் இந்த திருக்குறளுக்கு 20 வருடங்களுக்கு முன்பாகவே நான் உரை எழுதியிருக்கிறேன். இந்த உரைக்கு பல்வேறு பரிசுகளும் விருதுகளும் கிடைத்திருக்கிறது. இப்போது இதற்கு ஆங்கில மொழிபெயர்ப்பையும் செய்து 2 தினங்களுக்கு முன்பு தினமலர் பத்திரிகை 600 பக்கம் அளவுக்கு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறது. இதற்காகத்தான் திருவள்ளுவர் விருது கூட தமிழக அரசு எளியவனுக்கு தந்திருக்கிறது. இதையெல்லாம் பெருமை அல்ல. இதை படைத்திட்ட வள்ளுவ பேராசானுடைய குறளில் நீங்கள் படித்து படித்து கரைந்து போனால், தொலைந்து போனால், இதில் இருக்கக்கூடிய கருத்தை உளமாற நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை செம்மையுறும் என்று சொல்வதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு வாழ்க்கை எப்போது அழகாகிறது, ஒரு வாழ்க்கை எப்போது இனிமை உள்ளதாக மாறுகிறது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று பேசுவார். ஒரு வாழ்க்கை எவ்வளவு அற்புதமாக சொன்னான். குடும்பத்தில் நான் டாக்டராகலையே, நான் அது தொழிலதிபராகலையே, என்ற பணம் இல்லையே என்று நினைக்க வேண்டாம். ஒரு நல்ல குடும்பத்தை நடத்துகிற குடும்பத் தலைவனும் தலைவியும் வாழ்க்கை முழுவதும் செம்மையுற வாழ்ந்தாலே அவையே சிறந்த வாழ்க்கை என்று பேசுவான் வள்ளுவ பேராசான். ஒரு நல்ல குழந்தைகளை நீங்கள் பெற்றெடுத்து உங்களை விட அறிவார்ந்தவர்களாக அவர்கள் இருந்தாரே, நீங்கள் சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறீர்கள் என்று பேசுவான் வள்ளுவ பேராசான். என்னே அற்புதம், என்னே வாழ்க்கையினுடைய ஒவ்வொன்றும். நீங்கள் யார்ட்டையாவது போய் ஏதாவது ஒரு பிரச்சனை எழுந்தால், எனக்கு இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு, இது எப்படி தீர்க்கிறது என்று கேட்க வேண்டாம். ஏனென்றால் அப்படி கேட்கிற போது அவர்களுக்கு தெரிந்ததை சொல்வார்கள், அல்லது அவருடைய அனுபவங்களிலிருந்து ஏதாவது சொல்வார்கள். அவர்களுடைய நேரத்திற்கு நீங்கள் போக வேண்டும். அவர்கள்கிட்ட எப்போ வரட்டும்னு அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு போகணும். ஆனால் நீங்கள் வள்ளுவரையே பார்க்கலாம், அப்பாயின்மெண்ட்டே தேவையில்லை. புத்தகத்தை வாங்கிட்டு உங்கள் பிரச்சனை என்னான்னு பார்த்து அந்த அதிகாரத்தை திருப்பி பார்த்தாலே அதற்குள்ளே விடை கிடைத்துவிடும். அவ்வளவு எல்லாம் வாழ்க்கையை எல்லாவற்றையும் பற்றியும் பேசியிருக்கிறான் வள்ளுவ பேராசான். அப்படி சிறந்த நுண்மான் நுழைபலம் கற்றைய இந்த அறம்பொருள் இன்பத்தை பற்றி நாம் பல்வேறு விதங்களில் நாம் பார்க்க வேண்டும். இந்த நூல் சாமானியனாக எழுப்பப்படவில்லை. 2 அடிகளில் குறள் வெண்பாவால் எழுதப்பட்டிருக்கிற இந்த வெண்பா இலக்கிய நூலில் எளிதாக இது இயற்றப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. அவை பாட்டியை அழைத்து கொண்டு வள்ளுவன் தமிழ் சங்கம் வளர்த்த பாண்டிய மன்னரிடத்திலே இதை வெளியிடுமாறு கேட்கிறார். ஆக வெளியிடுமாறு கேட்கிற போது மன்னரே எல்லாம் அங்கே இருக்கிற புலவர்கள் இருப்பார்கள் அல்லவா, புலவர்களெல்லாம் சொன்னார்கள், என்ன இது பெரிய காப்பியம், 5000 10,000 பக்கம் நிறைந்திருக்கிற காப்பியங்கள் எழுதி கொண்டிருக்கிற காலகட்டம் அது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் பெரும்பெரும் காப்பியங்கள் உருவாகி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் செய்யுள் வடிவில் பல்வேறு நூல்கள் வந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் 1.25 அடியில் ஒரு நூலை எழுதி கொண்டு வெளியிடு என்று சொன்னால் இந்த உலகம் ஏசாதா என்றெல்லாம் மறுதளித்து விட்டார். உடனே மன்னரிடத்திலே அவ்வை பாட்டி கடுமையாக வாதாடி போராடி அதன் பின்னால் ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. இந்த திருக்குறளை ஒரு பெரிய கல்லை கட்டி அந்த குளத்தில், மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய குளம்,
அந்த குளத்தில் போட்டுருவோம். அது மிதந்து வந்தால் நாம் இயற்றலாம். ஏட்டுச்சுவடியில் பெரிய பாறாங்கல்ல கட்டி உள்ளே போட்டால் கல் எப்படிங்க மேலே வரும்? வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. 100%ல் 100% வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த நூல் கட்டி பெரிய கல்லால் எல்லோரும் அப்படி சுற்றி நிற்கிறாங்க. குளத்தை சுற்றி மன்னர் நடுவிலே நிற்கிறார். தூக்கி மன்னர் முன்னாளிலே கல்லா பெரிய பாறாங்கல்லால் அடங்கி அந்த நூலை கொண்டு போய் தெப்பத்திலே போட்டு விட்டார்கள். அந்த குளத்தில் சிறிது நேரத்தில் ஆச்சரியமாக நீங்கள் பார்க்கலாம், அந்த நூல் பொன்னாளான தாமரை பொற்றாமரையால் மேலே எழுந்து வந்தது. எல்லோருக்கும் வியப்பு. ஆகவேதான் இன்றைக்கும் அதனுடைய ஸ்தல வரலாறாக பொற்றாமரை குளம் என்று பேசுகிறார். 3700 ஆண்டுகள் கடந்தும் இந்த நூல் இன்றும் நீடித்து நிலைத்து நிற்கிறது. உலக மொழிகளில் மூன்றாவது மொழி அத்தனை நூல்களில் 3வது நூலாக, அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் 3வது நூலாக இருக்கிற வள்ளுவம் இன்றும் நமக்கு நிலைத்து நீடித்து காலத்துக்கு வழிகாட்டுகிறது என்று சொன்னால் இந்த நூலினுடைய வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். பைபிள் ஒரு மதத்தினுடைய அடையார். காணுகின்ற சகோதரிடத்தில் அன்பு காட்டாதவன் காணாத தேவனிடத்தில் எவ்வாறு கூறுவான் என்று விவிலியம் பேசியது. மன்னித்தல் மூலமே பாவி கூட மனிதனாகிறான் என்று சொன்னது. உலகம் முழுவதும் அந்த மதத்தை இருக்கிறார்கள், மதத்தை சார்ந்தவர்கள் அதை தூக்கி பிடிக்கிறார்கள். பைபிள் உலகம் முழுவதும் முதலிடத்தில் இருக்கிறது. திருக்குரான் இஸ்லாத்தினுடைய புனித நூலாக கருதப்படுகிற நூல். அன்பையும் அரணையும் வாழ்வின் செம்மையையும் செழுமையையும் அடையாளப்படுத்தினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணல் முஹம்மது நபி அவர்கள். ஆகவே அது தூக்கி நிறுத்தப்படுகிறது. சீனாவில் மிகப்பெரிய கன்ஃபியூஷியஸ் காலகட்டத்தில் வாழ்ந்துட்ட ஒரு மகத்தான ஞானி தாவோயிசம் எழுதினார். அந்த தாவோயிசத்தில் தான் பல்வேறு தத்துவங்கள் அடங்கிய குறிப்புகள் இருக்கிறது. எந்த ஒரு தீமையிலும் ஒரு நன்மை ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறது தாவோயிசம். நான் அதை முழுமையாக படித்திருக்கிறேன். தமிழினுடைய மொழிபெயர்ப்பும் வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நூல் 3வது நூலாக இருக்கிறது. அந்த மூன்றாவது இடத்திலே தான் வள்ளுவமும் இருக்கிறது. வள்ளுவம் என்பது ஒரு மதத்தை தழுவியது அல்ல. சீனாவினுடைய மதத்தின் தழுவலாக தாவோயிசம் இருக்கிறது. திருக்குரான் இஸ்லாத்தினுடைய மதத்தின் தழுவலாக புனித நூலாக இருக்கிறது. பைபிள் கிறித்துவத்தின் புனித நூலாக இருக்கிறது. ஆனால் எதனையும் சாராமல் ஒரு ரீஜனல் லாங்குவேஜ், ஒரு மாநிலம் பேசுகிற மொழியாக இருக்கிற தமிழ் மொழியில் தோற்றுவிக்கப்பட்ட இந்த திருக்குறள் உலகம் முழுவதும் வியக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அப்படி ஒப்பாரும் இக்காரமில்லா நூல்தான் இந்த வள்ளுவம். பெருமைமிக்க இந்த நூலில் பல்வேறு கருத்துக்களை நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு வட்டார வழக்கென்று உண்டு. அதாவது ஒரு தனி மனிதன் பிழையாக பேசினால், கொச்சையாக பேசினால் கொச்சை தமிழாக பேசுகிறார் என்று சொல்வார்கள். அதுவே ஒரு வட்டாரமே பேசினால், ஒரு குழுவே பேசினால் அதற்கு பேர் வட்டார வழக்கு என்று மாறுகிறது. அதாவது ஒரு தனி மனிதன் கட்சி தாவி விட்டால் துரோகம் என்று சொல்கிறார்கள். ஒரு கட்சியே வேறொரு முரண்பாடுடைய ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்து கொண்டால் அதற்கு பெயர் கூட்டணி என்று அழைக்கிறார். சென்னையிலே கீரை விற்கிறவரை பார்த்து மதுரையிலிருந்து வந்த தம்பதி ஒருவர் கீரை வாங்கினார். கீரைக்கட்டை வாங்கிய உடனே அந்த அம்மா கேட்டார்கள், எப்படிம்மா கீரைன்னு. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, நான் நல்லா கீரைம்மா, நீ நல்லா கீரையா அப்படின்னு. ஏறக்குறைய இதுதான் தழுவல் தான் உருதும் தமிழும் கலந்திருக்கிற வாணியம்பாடி ஆம்பூர் பகுதியெல்லாம். நான் கீரை எப்படிமான்னு கேட்டுச்சு அந்த அம்மா. கீரை விற்கிற அந்த அம்மா சொல்லிச்சு, நான் நல்லா கீரைம்மா, நீ நல்லா கீரையா அப்படின்னு சொல்லி. அது சொன்னது வேறு, இது சொன்னது வேறு. வட்டார வழக்கு. மதுரையிலிருந்து சென்னைக்கு வருகிற ஒருவர் பேருந்தில் பயணம் மேற்கொண்டார். 10 ரூபாய் கொடுத்து 5 ரூபாய் டிக்கெட் எடுத்துக்கொண்டு 5 ரூபாய்க்கு சில்லறை தர வேண்டும். நடத்துனர் சொன்னார், போகும்போது இறங்கும்போது வாங்கிக்கங்கன்னார். பரவாயில்லைங்க, பையத்தாங்கன்னார். 2 தடவை போகும்போது உனக்கு போகும்போது வாங்கிக்கங்கன்னார். பரவாயில்லைங்க, பையத்தாங்கன்னார். கண்டக்டருக்கு கோவம் வந்துருச்சு. 5 ரூபாய்க்கு பையவே கேட்குறியாப்பா, உனக்கு என்ன நியாயமான்னார்.
மதுரையில் பையே என்று சொன்னால் மெதுவாக என்று பொருள். ஆக வெற்றி பெற்றார் என்று சொன்னால் கூட சென்னையிலே கெளித்து விட்டார்கள் என்று சொல்வார்கள். எனக்கு ஒன்றும் புரியல. கெளித்து விட்டார்களா என்ன? ஜெயித்து விட்டார்கள். ஜெயித்து விடுவீங்கிறது தான் கெளித்து விட்டார்கள் தான். நக்கீரன் வளர்த்த நற்றமிழை சென்னையில் வாழ்பவர்கள் இஸ்துக்குன்னு வந்து விட்டார்கள் என்று எழுதினால் பொருத்தமாக இருக்கு. ஆனால் எத்தனை மொழி சிதைவு! காலங்களில் பல்வேறு காலம், இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகிற 300 ஆண்டு காலம், அந்த களப்பிரர்கள் காலம். அந்த 300 ஆண்டுகளில் மொழி நசுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட நிலையிலும் இந்த வள்ளுவம் வீழ்த்தடிக்கப்பட முடியவில்லை. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியமும் முகலாய சாம்ராஜ்யமும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட இந்த வள்ளுவம் வீழ்த்தடிக்கப்பட முடியவில்லை. ஏனென்றால் அதில் சக்தி இருக்கிறது, அதிலே சரக்கு இருக்கிறது, அதிலே சத்தியம் இருக்கிறது, அதற்குள்ளே சத்து இருக்கிறது. வெற்றிடத்தை காற்று நிரப்பும் தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும், இதோ பிழைத்திருப்பது தான் இந்த வள்ளுவம். ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் வள்ளுவத்தை படிக்க வேண்டும். நான் இதை பேசிவிட்டு விடைபெற்று விட்டு சென்று விடுவேன். ஆனால் உள்ளன்போடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு குறளை நீங்கள் எடுத்து படிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்படி செல்வமிக்க மாற்றத்தை இந்த நூல்களில் அறத்துப்பால் 38, பொருட்பால் 70, காமத்துப்பால் 7 அதிகாரங்களையும் கொண்டிருக்கக்கூடிய இந்த நூலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ளே வித்திடுகிற இந்த நூலில் இருந்துதான் பல்வேறு உணர்வுபூர்வமாக ஒன்றாக இருக்கிறது. சில நூல்களை படிக்கலாம், சில நூல்களை பார்க்கலாம். ஆனால் திருக்குறளை ஊனில், உணர்வில், உதரத்தில், நாடி நரம்புகளில் அப்படியே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஷேக்ஸ்பியர் இடத்திலே ஒரு நூலை கொடுத்து இந்த நூலுக்கு அணிந்துரை தாருங்கள் என்று ஒருவர் கேட்டார். சரி, நான் பார்த்து விட்டு சொல்லுகிறேன் என்று அனுப்பிவிட்டார். 2 நாள் கழித்து ஷேக்ஸ்பியரை பார்ப்பதற்காக அந்த நூலாசிரியர் வந்தார். படித்து பார்த்தேன், நல்லா இல்லைன்னு திருப்பி கொடுத்துட்டார். இவருக்கு வருத்தம். படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி வந்தார். இறங்கி வருகிற போது 5வது பக்கமும் 6வது பக்கமும் ஒட்டி இருக்கு. அப்போ 5வது பக்கத்துக்கு மேலே இவன் படிக்கலேன்னு அவன் உறுதி செஞ்சுக்கிட்டான். இல்லைன்னா 2யும் அந்த 5வது ஒட்டிகிட்டு இருக்கிறத கிழிச்சிருப்பான்ல. அப்போ வேகமாக கோபம் வந்து 5 பக்கம் கூட படிக்க முடியலையே, 5 பக்கத்துக்கு மேலே நீங்கள் படிக்க முடியல அப்படிங்கிறது இது கிழிக்கலையே, இதில் 2 தாளும் ஒட்டி இருக்க, அப்போ நீங்கள் இதை நல்லா இல்லைன்னு எப்படி நிராகரிக்கலாம்னு கேட்டார். ஷேக்ஸ்பியர் சொன்னார், ஒரு தட்டு நிறைய சாப்பாடு வருகிறது, சாம்பார் ஊற்றி தருகிறார்கள், ஒரு வாய் எடுத்து வைக்கிறோம், உப்பாக இருந்தால் முழுவதுமாக சாப்பிட்டு விட்டால் உப்பாக இருக்கிறது என்று சொல்வோம். ஒரு வாயிலே சொல்லிவிட மாட்டோமா உப்பாக இருக்கிறது வேண்டாம் என்று நிராகரித்து விடுவோம். 4 பக்கமே எனக்கு என்னால் முடியல, அதுக்கு மேலே முழுமையாக எப்படி படிக்க முடியும் என்று நிராகரித்து விட்டார். இப்படி எத்தனையோ நூல்கள் இருக்கிறது. நான் 10 புக்கு எழுதியிருக்கிறேன், 20 புக்கு எழுதியிருக்கிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் எந்த புக்கும் மனதிலே நிற்பதில்லை. நம்முடைய பெருமைக்குரிய நம்முடைய விசாக பெருமாள் அவர்கள் 2 நூல் எழுதியிருக்கிறார். அதில் கவிராட்டினம் என்கிற நூலை இப்போது வெளியிட்டிருக்கிறார். அந்த நூலிலே வேடன் தாக்காத வேடன் தாங்கள் என்று எழுதியிருக்கிறார். வேடன் தாக்காத பறவைகள் உண்டா? இருக்கிறது. வேடனே தாக்காதது தான் வேடன் தாங்கள் என்கிற ஒரு புதிய சிந்தனையை உங்களுடைய மருத்துவர் விசாக பெருமாள் அவர்கள் எடுத்துரைக்கிறார். அந்த நூலை நீங்கள் படித்து பெற வேண்டும். அவரிடத்தில் மாத்திரையும் மருந்தும் தான் நீங்கள் கேட்டு பெற்றிருப்பீர்கள், கவிதை நூலையும் கேட்டு பெறுங்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஆக இப்படி எண்ணற்ற உரை நிகழ்த்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஆற்றல் கொண்டிருக்கக்கூடிய இந்த நூல் ஒரு மகத்தான ஒரு நூலாயுதமாக நாம் பார்க்க வேண்டும். ஒரு பொங்கும் பூரிக்கும் பொது வெள்ளமாகும் கொதிக்கும் குதிக்கும் குளிர்தண்டனாகும் ஏறும் சீரும் இடமாலையாகும் தேடும் கூடும் அது தேவாரமாகும் என்பதைப் போல இந்த நூலில் இல்லாத கருத்துக்கிடை இல்லை. ஒரு எலக்ட்ரானின் ஓட்டத்தைப் போல, ஒரு எக்ஸ்ரேவின் தனி பார்வையைப் போல, பால் முறுவலின் புன்புறுவலைப் போல, பாதரசத்தின் படபரப்பைப் போல, சீனத்தின் படம் ஞானத்தைப் போல, செந்தமிழின் மந்திரச் சொல்லைப் போல, ஜெயங்கொண்டானின் போர் பரணியைப் போல, சிலம்புடையானின் காணல் வரியைப் போல, அருணகரி நாதரின் தமிழ் சந்தத்தைப் போல,
தேரிழந்தூர் கம்பனின் கற்பனை விடத்தைப் போல இப்படி பேசிக்கொண்டே இருப்போம் அல்லவா? அதைப் போல வள்ளுவம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மகத்தான உலக அறத்தினுடைய உலக பொதுமறையாக விளங்குகிற இந்த நூலை நாம் தினந்தோறும் படிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆக வள்ளுவம் எதை பற்றியெல்லாம் பேசுகிறது என்பதை பற்றி நான் குறித்து கொண்டு வந்திருக்கிறேன். இதில் ஒவ்வொன்றும், அதாவது 1330 குறளையும் நாம் ஒரே நாளில் சொல்லிவிட முடியாது. முத்தமிழ் மன்றம் அதற்கு ஒரு 10 நாள் தொடர் சொற்பொழிவு வைத்தால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூறுகளை பற்றி நாம் பார்க்கலாம். ஆக எப்படி நான் பிரித்திருக்கிறேன் என்று சொன்னால் 1330 குறளில் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், இந்த 3 பால்களிலிருந்து எந்த அடிப்படையில் நான் சில குறள்களை உங்களிடத்தில் எடுத்து வைக்கப் போகிறேன் என்று சொன்னால், பாயிரவியல் என்கிற அடிப்படையில் ஒரு 4 குறளையும், இல்லறவியல் என்கிற அடிப்படையில் 24 குறளையும், துறவரவியல் என்கிற தலைப்பின் கீழ் 25லிருந்து 37 குறட்பாக்களில் ஏதேனும் ஒன்றையும், அதற்கு பிறகு ஊழியல், ஊழ்வினை உறுத்துவதும் என்று சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் சொல்லுவான். அதை போல வள்ளுவ பேராசார் ஒரே ஒரு அதிகாரத்தில் தான் ஊழ்வினையை பற்றி பேசுகிறார். அதை நாம் என்னவென்று பார்க்க வேண்டும். அதற்கு பிறகு அறத்துப்பால் முடிவுற்றது, பொருட்பாலுக்கு வருகிறோம். பொருட்பாலில் அரசியல், இறைமாட்சியையும் கல்வியையும் பற்றி பேசுவோம். அமைச்சியல், ஒரு அமைச்சர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மன்னர் எப்படி இருக்க வேண்டும் என்று வள்ளுவம் பேசுகிறது. பொருளியல், பொருளாதாரத்தை பற்றி நாடும் நட்பாராய்தலும் பழமையும் தீய நட்பை பற்றியெல்லாம் பேசுகிறது. நட்பியலை பற்றியும் பேசுகிறோம். துன்பையல் பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். குடியியல், மக்களுடைய பண்பை பற்றி பேசுகிறோம். நிறைவாக காமத்துப்பாலில் 2 பிரிவுகளாக நாம் பிரிக்க வேண்டும். ஒன்று களவியல் என்றும் கற்பியல் என்றும் நாம் பிரித்து கொள்ளலாம். இப்படி எண்ணற்ற கருத்து குவியல்கள் தான் இவைகள் அனைத்தும் தான் 1330 திருக்குறளாக உங்கள் முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பேரன்புமிக்க இந்த குறளில் பல்வேறு ஆகச்சிறந்த கருத்துக்கள். நாம் முதலில் என்ன கடவுள் வாரத்தை பார்த்தோம். மலர்மிசி ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசி நீடு வாழ்வார் என்றும் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கென்றெல்லாம் நாம் பார்த்தோம். இரண்டாவதாக வான் சிறப்பை பற்றி வள்ளுவன் மிக அழகாக பேசுவார். அதில் மிக சிறப்புக்குரிய குறள் என்னவென்று கேட்டால், துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இந்த மொழி நடை அழகு, இந்த வெண்பாவினுடைய அழகு எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா? அப்படி சந்தமும் எதுகையும் மோனையும் கலந்து நிற்கக்கூடிய ஒரே பொருளில் பல அற்புதமான கருத்து குவியல்களை தருகிற போது நமக்கு வியப்பே மேலிடுகிறது. அதாவது மக்களுக்கு உணவுப் பொருட்களை உண்டாக்கி தருவதும் தானே உணவாக மாறுவதும் மழை என்று பேசுவான். மழை இல்லாமல் வாழ்க்கையில் நீரின்றி அமையாத உலகென்று பேசுவான். அப்படிப்பட்ட அற்புதமான நூலில் வான் சிறப்பை பற்றியும் சிறப்புக்குரிய அந்த அற்புத மாண்பை பற்றியும் எல்லாம் பேசுவான். அதன் அடிப்படையில் தான் இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கை என்று வருகிற போது நாம் ஏற்கனவே சொன்னேன், அன்பும் மரணும் உடைத்தாயின். ஒரு பெண் குடும்பத் தலைவி ஒரு குடும்பத்தை மிக பாங்காக நடத்தி செல்ல வேண்டும். கருணை கொண்டவராக தாயும் கண்டிப்பு கொண்டவராகவும் தந்தையும் இருக்கிற போதுதான் அந்த குடும்பத்தின் செல்வங்கள் மிகவும் அற்புதமாக வளர்கிறார்கள் என்று சொல்வார். ஒரு வீட்டுக்கு நான் சாப்பிடுவதற்கு போயிருந்தேன். மிக அற்புதமாக உபசரித்தார்கள். உபசரித்து விட்டு நான் வருகிற போது என்னை வழி அனுப்புவதற்கு அவர் குடும்பத் தலைவர் வந்தார். நான் அவரிடத்தில் கேட்டேன், என்னப்பா உனக்கும் உன் மனைவிக்கும் சண்டையா பிரச்சனையான்னு கேட்டேன். எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா, எப்படி கண்டுபிடிச்சேன்னா, அவங்க ஏதாவது சொன்னாலா உங்ககிட்ட அப்படின்னா, உன் முன்னால் தானே சாப்பிட்டேன், உன் முன்னால் தானே கை கழுவுனேன், உன் முன்னால் தானே பேசிகிட்டு இருந்தேன், உனக்கு தெரியாமல் உன் மனைவி என்கிட்ட பேசுவாங்களா அப்படின்னு. அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, சாப்பாட்டில் உப்பு அதிகமாக இருந்ததுப்பா, சாம்பாரில் உப்பே இல்லைப்பா,
கூட்டு பொரியல் ருசிக்கலப்பா அப்படின்னு. அதை வச்சு எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா, உணவு என்பது அன்பின் வெளிப்பாடு. ஒரு வீட்டில் அன்பின் வெளிப்பாடு, உணவு சரியில்லை என்று சொன்னால் அன்பின் வெளிப்பாடு, ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று பொருள். கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை எழுகிற போதுதான் மனைவி தன் மனம் வெதும்பி போய் வேண்டா வெறுப்பாக ஏதோ ஒன்று சமையல் செய்து விடுகிறார், அது ருசிப்பதில்லை என்று சொன்னேன். ஆமாம் ஆமாம், 4 நாளாக சண்டை. நீங்கள் கூட்டு பொரியலை வச்சு கண்டுபிடிப்பீங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. தெரிஞ்சிருந்தா ஹோட்டலில் வாங்கி கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொன்னோம். இல்லை இன்னும் சொல்லியிருந்தா வாணியம்பாடி அக்பர் பிரியாணியை கூட வாங்கிட்டு வந்திருப்பேன், பிரச்சனை அமுங்கி போயிருக்குமே, அடிதடி வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா. அப்படியாப்பா, என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை, அதுக்கு இப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன். ஆக அதைத்தான் நம்ம ஒரு வீட்டுக்கு சாப்பிட போகிற போது பரிமாறுகிறார்கள். பரிமாறுகிற போது தவறி போய் நம்ம சட்டையில் சாம்பார் விழுந்துடுது. விழுந்த உடனே என்ன சொல்கிறோம், பரவாயில்ல, அந்தம்மா பதறி போச்சு, ஐயோ ஐயோ பரவாயில்லம்மா, தெரியாமல் தானம்மா விழுந்தது, தண்ணி தொளிச்சிட்டா சரியாக போயிடும், துவைச்சிட்டா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே நம்ம வீட்டில் இலையை போட்டு சாம்பாரை ஊற்றுகிற போது தெரிச்சு விழுந்துருச்சுன்னா, நீ என்ன திருப்பத்தூர் கலெக்டரா, இல்லை வாணியம்பாடி கமிஷனரா, இப்போ என்ன உனக்கு அவசரம், உனக்கு என்ன இப்போ அவசரம், இப்போ நான் அவசரமாக கிளம்புற நேரத்தில் சட்டையில் வந்து ஊற்றிட்டேன், குழம்ப ஊற்றி வச்சுட்டேன் அப்படின்னு சத்தம் போடுகிறோம். உன்னை யாரோ ஒரு பெண் செஞ்சால் அதை நம்ம மன்னிச்சிடுறோம். உன்னை நம்பி வந்த பொண்ணுக்கு நீ அவமானப்படுத்துறிய, தப்பு இல்லையா, அது சரியா, அது நியாயமாப்பா? அதுதான் நமக்கு. இதெல்லாம் யார் சொல்லித்தரா? இலக்கியம் சொல்லித் தருகிறது, வள்ளுவம் சொல்லித் தருகிறது. அவன் சொன்ன உடனே கண் கலங்கிட்டான். ஆமண்ணே ஆமண்ணே, நீங்கள் சொல்கிறது சரிதாண்ணே, நல்ல வேளை நீங்கள் வந்தீங்கண்ணே, இல்லைன்னா 2-3 ஒரு வாரத்துக்கு நான் வந்து எங்கள் ஊருக்கு, அம்மா ஊருக்கு அப்பா ஊருக்கு போயிடலான்னு நினச்சேன்னேன்னு சொன்னான். ஆக இது எந்த இடத்தில் தான் அற்புதமாக பேசினான். இல்வாழ்க்கை என்பது பண்புடையதாகவும் பயனுடையதாகவும் இருப்பதற்கு எது தேவைப்படுகிறது, அன்பும் அறமும் பொருந்தி இருக்க வேண்டும் என்று பேசுகிறார். இதை விட யார் ஒரு அழகாக சொல்ல முடியும்? 50 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கினீங்கன்னா வள்ளுவரே சொல்கிறார். அவர் அதை விட ஒரு அற்புத கருத்து குடும்ப தலைவிகளுக்கு சொல்லுகிறார். வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இதை விட வேறு என்ன? கலெக்டர் ஊற்றிய வேணும், அது வந்ததுன்னா சரிதான், வரலைன்னா இந்த இல்லற வாழ்வு வாழ வேண்டிய முறை சிறிதும் பிசகாமல் குடும்பம் நடத்தும் இல்லறத்தான் தெய்வத்தோடு வைக்கப்படுகிறான். சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவனும் மனைவியும் அவ்வளவு இன்பமாக மகிழ்ச்சியாக வாழ்வான். கணவனுடைய முகத்தை பார்த்தவுடனே மனைவி புரிந்து கொள்வான், இதுதான் அப்படின்னு. மனைவியை பார்த்த உடனே இதுதான் அப்படின்னு அவள் புரிஞ்சுக்கிடுவாள். ஒரு சாப்பாடு கொஞ்சம் ஒரு மனைவிக்கு மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கி நான் வரலேன்னு வெளியே சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் வீட்டுக்கு வருகிற போது உங்களுக்கு இருக்குங்க, 2 பேருக்கும் சேர்த்து தான் இருக்குன்னு சொல்லி மொத்தத்தையும் நமக்கு போட்டுட்டு, அதுக்கப்புறம் அது இருக்கதே இருக்குது பழைய சோறு, அதுக்கு பேர் ஐஸ் பிரியாணின்னு சொல்கிறானுங்க நிறையா பேர். அவங்க பழைய சோறை சாப்பிட்டுட்டு அந்த வாழ்க்கையை செம்மைபுற நடத்துகிறாள் அல்லவா அந்த பெண், அதுதான் வாழ்க்கை. அவர்களை யார் எங்கோடு வைப்பார்கள்? தெய்வத்தோடு வைப்பார்கள், இறைவனோடு வைப்பார்கள். இதை விட ஒரு வாழ்க்கை வேண்டுமாக? வாழ்க்கை என்பது அழகுற வாழ்வது தானே. அன்பும் அரணும் சேர்ந்து பொருந்தி போகிற வாழ்க்கையை எவர் வாழ்கிறார்களோ அவர்கள் எங்கு வைக்கப்படுவார்கள்? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வுகிற இறைவனோடு வைக்கப்படுவார்கள் என்று இல்வாழ்க்கையிலே அற்புதமான தன்னுடைய குறளினுடைய மாண்பை எடுத்துரைக்கின்றான் வள்ளுவ பேராசர். அதற்கு பிறகு மக்கள் பேர் 7வது அதிகாரத்திலே 10 குறள் அற்புதத்தை பேசுவான். குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். நம்ம ஐயா கவிஞர் அதை பற்றி கூட ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் அவருடைய நூலில். குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்.
அதை சொல்லுகிற போதே ஒரு இனிமை ஏற்படுகிறது. ஒரு பெண் என்பவள் இறைவனோடு ஒப்பிடப்படுகிறவள், இறை சக்தி. அப்படி ஒரு பெண் வயதுக்கு வருகிற போது அந்த தாயும் தந்தையும் என் மகள் பெரிய மனுஷி ஆயிட்டான்னு பெருமிதம் அடைகிறார். அந்த பெண் எப்போது முழுமையடைகிறாள் என்று கேட்டால், குழந்தை பேர் பெற்று குழந்தையை பெறுகிற போது ஒரு பெண் முழுமையடைகிறாள். நம்ம கல்யாணம் பண்ணி நம்ம பொண்ணை வீட்டுக்கு ஒருத்தர் வீட்டுக்கு வாழ போயிட்டாங்க. ஒரு 6 மாதம் 7 மாதம்தான் இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரம்மா கேட்கும், என்னங்க ஏதாவது விசேஷமா அப்படின்னு சொல்லி. 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சுன்னா படுத்துவான் பக்கத்து வீட்டுக்காரன். ஏதாவது புழு பூச்சி உண்டாச்சா அப்படின்னு கேட்குங்க வயசான பாட்டி. புழு பூச்சி உண்டாச்சான்னு எதுக்கு கேட்குறாங்க தெரியுமா? புழுனா ஒரே இடத்துல ஊர்ந்துக்கிட்டே இருக்கும், அது ஆண் குழந்தை. பூச்சினா ரெக்க முளைச்சா பறந்து போயிடும், அது பெண் குழந்தை. அதனால தான் நம்ம ஊர்க்காரங்க புழு பூச்சி உண்டாயிருச்சா. எப்படி நம்முடைய முன்னோர்கள் எப்படி வைத்திருக்கிறார்கள், புழு பூச்சி உண்டாயிருச்சா. ஒரு பெண்ணு குழந்தை பாக்கியமே இல்லை, 20 வருடம் கடந்து விட்டது, 20-30 வருடம். அவள் எழுதினாள், எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, நான் இறந்து போனால் என்னை எரித்து விடாதீர்கள், தயவு செய்து புதைத்து விடுங்கள், ஏனென்றால் அப்போதாவது என் வயிற்றில் புழு பூச்சி உண்டாகட்டும்னு சொன்னான். இதை படித்துவிட்டு நான் இரவெல்லாம் அழுதேன். ஒரு பெண் எப்போது முழுமையடைகிறாள் என்று கேட்டால், அந்த பெண் தாயாகிற போதுதான் முழுமையடைகிறாள். அந்த பாக்கியம் கிடைக்காதவர்களுடைய வேதனையை பார்த்தீர்களா? கொஞ்ச நெஞ்சல். அதைத்தான் வள்ளுவன் பேசுகிறான், குழல் இனிது யாழ் இனிது என்பதும் மக்கள் மழலை சொல் கேளாதவர். தம் குழந்தைகளின் மழலை சொல்லை கேளாதவர்களுக்கு குழலோசையும் யாழோசையும் இனிமையாக உள்ளது என்று சொல்வார்கள். அந்த குழந்தை தப்பும் தவறுமா அப்பா அம்மாவை முதல்ல 1 வருஷத்தில் பேசுகிற போது அந்த தாயும் தகப்பனும் கொண்டாடுகிற நிகழ்வு இருக்கிறதே, அடே அப்பா. அதுவே அடுத்த வரிகள் சொல்லுகிறான், தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல். தந்தை என்ன செய்யணும்? அவனா வந்துடுவான்னு விடக்கூடாது. அதுக்காக தந்தை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்ல முடியாது. நம்ம அப்பா முதலமைச்சராக இல்லையே. தந்தை கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு வந்து அவரை உயர்த்தி நிற்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? தந்தை மகனுக்கு செய்யும் நன்மை அறிஞர்கள் கூடியுள்ள அவையில் சபையில் அவனை தலைவனாக இருக்குமாறு செய்ய வேண்டும். கொண்டு போய் ஒரு இடத்திலே வைக்க வேண்டும். அப்படி செய்கிற போது அவன் மேலும் மேலும் உச்சத்துக்கு பெறுவான். குடத்தில் இருக்கிற விளக்கை வெளியே கொண்டு வந்து ஏற்ற வேண்டும். இன்றைக்கெல்லாம் முந்தியெல்லாம் 5 குழந்தைகள் 8 குழந்தை 10 குழந்தை, இப்போ 1 2. அந்த குழந்தையை அற்புதமாக பராமரிக்கிறார்கள், பார்த்து கொள்கிறார்கள். பள்ளிக்கூடத்துக்கு போய் விடுறது, சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தது, வீட்டுக்கு அவரை கூட்டு வர்றது, அதற்கு பிறகு டியூஷனுக்கு கூட்டு போகிறது, அதற்கு பிறகு ஏதாவது ஒரு கிளாஸுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்று சொல்கிறார்கள் அல்லவா, இசை பயிற்சி, நடிப்பு பயிற்சி, கராத்தே, அது இது ஏதோ கொண்டு போய் விடுறாங்க எல்லா வகுப்பிலையும். இப்போ ஒரு தந்தை தன்னுடைய 2 பக்கத்துலேயும் 2 பசங்களையும் கூப்பிட்டு வந்து இன்றைக்கி உட்கார வச்சுருக்கிறார். பற்றியா எப்படி பேசுகிறாங்க கேளு அப்படின்னு சொல்லி. இது கூட ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் தான். எங்கள் அப்பா இப்படித்தான் எல்லா இடங்கள்லையும் கூட்டிகிட்டு போவார், இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லுவார். ஆக இது எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்படி தன்னுடைய குழந்தைகளை ஒரு அவயத்தில் முந்தியிருக்க செய்ய வேண்டும் என்று வள்ளுவன் பேசுகிறான். அதுவே அடுத்த குறளில் சொல்லுவான், தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிது. அடே அப்பா, என்ன சொல்கிறான்? பெற்றோரை காட்டிலும் பிள்ளைகள் அறிவார்ந்தவர்களாக இருக்கிற போது அதைவிட பெருவாழ்க்கை இல்லையா? வாழ்வின் பெருவாழ்வு எது என்று கேட்டால், தன் பிள்ளைகள் தங்களை விட அறிவார்ந்தவர்களாக, திறமையானவர்களாக, மேலோங்கி நிற்கிறவர்களாக இருக்கிற போதுதான் வாழ்க்கை செம்மை உருகிறது. நமக்கு செல்ஃபோன் வச்சுருக்கோம்,
ஆனால் எது எங்கே இருக்குன்னு தெரியல. ஆஃபு ஆனு இதுதான் தெரியுது. ஆனால் உள்ள பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு செல்ஃபோனை கொடுத்தா மொத்தத்தையும் உள்ளே போய் பார்த்து எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன். ஆக அதுதான் அந்த 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 அப்படி அறிவார்ந்த பிள்ளைகளாக இருக்கிற போது நாம் பெருமைப்பட வேண்டும் என்று சொல்கிறார். இந்த பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். குழந்தை பெறுகிற போது எவ்வளவு துயரத்தில் பெறுகிறார்கள். ஒரு மரணத்தை வெல்கிறார்கள் ஒரு தாய். அப்படி மரணத்தையே வென்றுதான் ஒரு குழந்தையை அவர்கள் உருவாக்குகிறார்கள், பிறக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் படுகிற துயரம், அப்படிப்பட்ட பெறுகிற அந்த வேதனை, இவற்றை காட்டிலும் ஒரு இன்பம் என்பது எந்த இடத்தில் என்று கேட்டால், தன் மகனை அறிவில் சிறந்தவன், ஆற்றலில் சிறந்தவன் என்று கேட்கிற போது இப்படி ஒரு மகிழ்ச்சியை அடைகிறார்கள் என்று சொல்கிற போது வள்ளுவன் எங்கெல்லாம் சொல்கிறார். அதற்கு பிறகு அவன் என்ன சொல்கிறான், இங்கே தான் நீங்கள் பார்க்கணும். குழலினிது யாழினிதுன்னு சொல்லிட்டான், தந்தை மகனுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டான், தம்மின் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து அறிவார்ந்தவராக தன்னை விட இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டான், இந்த பொழுதின் பெரிதுபக்கும்னு சொல்லிட்டான். இதோட பையன் அப்பாவை கழட்டி விட்டு போகக்கூடாது இல்லையா? அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதிட்டு ஐ ஆம் பிஸி அப்படின்னு சொல்லி ரீச்சபிளில் மோடில் போட்டுட்டு போயிட்டான்னா, சைலண்ட் மோடில். அதான் வள்ளுவன் சொல்கிறான், மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல். மகன் தந்தைக்கு பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவ்வளவு அற்புதம். அதற்கடுத்த குறளிலே அன்புடைமை என்பதை பற்றி வள்ளுவன் பேசுவார். அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புங்கலீர் பூசல் தரும் என்று பேசுவார். அதாவது அன்பை மறைத்து வைக்க முடியுமா? மறைச்சு வைக்க முடியாது. உங்களுடைய பல பாலிய காலத்து சிநேகிதர்கள் அல்லது பழகிய நண்பர்கள் அல்லது உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் உறவினர்கள் பார்க்கிற போது உங்களை அறியாமையே கண்கள் கசிகிறது. வலதுகண் பக்கமாக கண்கள் கசிந்தால் அது அன்பின் வெளிப்பாடு, அறிவியல் சொல்லுகிறோம். இடது பக்கமாக கண்களில் இருந்து நீர் கசிந்தால் அது துக்கத்தின் மிகுதி என்று விஞ்ஞானம் பேசுகிறது. அப்படியானால் நண்பர்களே, அன்பின் மிகுதியை பற்றி அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புங்கநீர் பூசல் தரும் என்று வள்ளுவன் பேசுவார். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் கேட்டார்கள், நபியே நபியே, இந்த உலகத்தில் எது பெரியது, தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் என்று கேட்டபோது சஹாபாக்கள் கேட்டார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நீங்கள் சஹாபாக்கள் எல்லாம் தெரிந்தவர்கள், நீங்களே சொல்லுங்கள் என்று சொன்னார். அவர் மலை பெருசாக இருக்குது, மவுண்டன், அந்த மலைகளை இந்த உலகத்தின் பெரியதென்று ஒப்புக்கொள்வோமா என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், மலையையும் உடைக்கக்கூடியது உளி இருக்கிறதே என்று ஒரு கேள்வியை முன்வைத்தார். ஆமாம், பெரிதான மலையை சின்ன உளி உடைத்து விடுகிறது. அப்படியானால் உளிதான் உலகத்தில் முதன்மையானது என்று நாம் ஏற்போமா என்று கேட்டார்கள். அப்போது மீண்டும் சொன்னார், உளியையும் உருக்கக்கூடியது நெருப்பு இருக்கிறதே என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார். நெருப்பு என்பது ஆதி கடவுள் என்று அழைக்கப்படுகிற சிக்கிமுக்கிக்களால் தோற்றுவிக்கப்படுகிற நம்ம ஆதி மனிதனால் வணங்கப்படுகிற ஒன்று, அதுதான் நெருப்பு. ஆகவேதான் அந்த நெருப்பை இந்த உலகத்தின் ஆதி பொருள் என்று நாம் ஏற்போமா என்று கேட்கிற போது அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நெருப்பையும் அணைக்கக்கூடியது தண்ணீர் இருக்கிறதே என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார். அப்படியானால் தண்ணீரை இந்த உலகத்தில் முதன்மையானது என்று ஏற்போமா? நீரின்றி அமையாத உலகம் என்று சொல்லுவானே, அதே போல் மூன்று பகுதி நீர் பரப்பும் ஒரு பகுதி நிலப்பரப்பும் உள்ளடக்கியது தானே இந்த பூகோள வரலாறு. அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் தண்ணீரையே முதன்மையான என்று ஏற்போமா என்று கேட்டபோது, நிலப்பரப்பை விட நீர்ப்பரப்பு அதிகமாக இருந்தாலும், பரப்பளவிலே விரிந்து பறந்து கிடந்தாலும்,
கைப்பிடி அளவே இருக்கிற இதயத்தின் வழியாகச் சுரக்கிற அன்புதான் உலகத்தில் எல்லாவற்றுக்கும் தலையானதென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மொழிந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறார். ஆக இது எதற்கு சொல்கிறோம் என்று சொன்னால், அதைத்தான் நம்முடைய 3500 ஆண்டுகளுக்கு முன்பு முப்பாலுக்கு அப்பால் என்று எழுதப்படுகிற மகத்தான நம்முடைய ஈடுகிறையற்ற வள்ளுவ பேராசான் சொல்லுகிறான், அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கநீர் பூசல் தரும் என்று பேசுவான். அந்த அதிகாரத்திலே அந்த அதிகாரம் முழுமையாக அற்புதம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் இன்பம் உரியர் பிறருக்கு என்று பேசுவார். அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அதுகீனும் நண்பு எனும் நாடா சிறப்பு என்று இன்னொரு பக்கம் பேசுவான். கண்ணப்ப நாயனார் என்ன செய்தார்? காளஹஸ்தியிலே சிவபெருமானுடைய கண்களிலிருந்து கண்களிலிருந்து இரத்தம் வழிகிற போது என்ன செய்வதென்றே தெரியாமல் கண்ணுக்கு கண்ணையே தன் கண்ணை நோண்டி கண்ணை அதிலே வைத்து பார்த்தான். இது அன்பின் மிகுதி என்று தானே நம்முடைய பக்தி இலக்கியங்கள் பேசுகிறது. ஆக இதைத்தான் அவன் அற்புதமாக சொன்னான். அன்பின் வழியது உயிர் நிலை அக்திலாருக்கு என்பதும் போர்த்த உடம்பு என்று சொன்னான். அன்புடையோர் உயிர் உடையவர்கள், அன்பு இல்லாதவர்கள் உயிரற்றவர்கள். ஒரே வரியில் சொல்லணும்னா இதை விட வேறு என்ன அற்புதத்தை சொல்ல வேண்டும்? அடுத்ததாக 9வது அதிகாரத்தில் பேசுவான், விருந்தோம்பல் பற்றி பேசுவான். விருந்தோம்பல் என்பது இல்வாழ்க்கையில் முக்கிய கருப்பொருள். அதாவது துரோகத்திலே எது பெரிய துரோகம் என்று சொன்னால் பங்காளி துரோகம் என்று கூட நாம் சொல்லுவோம். ஆனால் துரோகத்திலே முதல் துரோகம் என்று சொன்னால் பந்தி துரோகம் என்றுதான் அழைக்கிறது வள்ளுவம். நமக்கு வேண்டியவருக்கு வீட்டுக்குள்ளே வச்சு சாப்பாடு, அவரோட வந்தவருக்கு வெளியில் வச்சு சாப்பாடு, இல்லது நமக்கு வெள்ளித்தட்டில் கூட வந்தவங்களுக்கு சாதாரண தட்டில் என்று பிரிவினை பார்த்து விருந்தோம்பல் செய்வதே பாவம் என்று பேசுகிறது வள்ளுவம். ஆக அதைத்தான் பந்தி துரோகம்தான் பெரிய துரோகம் இருப்பதிலே என்று வள்ளுவம் பல்வேறு கருத்துக்களிலே நமக்கு விருந்தோம்பலிலே அற்புதத்தை பேசுகிறது, அற்புதத்தை நமக்கு உணர்த்துகிறது. அதைப்போல இனியவை கூறல் என்கிற அதிகாரத்திலே வள்ளுவன் பேசுகிறான். இனிய உளமாக இன்னாத குறள் கனி இருப்ப காய்கவர்ந்தற்று என்று பேசும். நல்ல கருத்து இருக்கிறது, நல்ல சொற்கள் இருக்கிறது, இனிமையான சொற்கள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு கடுமையான சொற்களை ஏன் பயன்படுத்த வேண்டும்? பழங்கள் இருக்கிற போது காய்களை எப்படி உண்பதைப் போல என்று மிக அற்புதத்தை இந்த அதிகாரத்திலே அவன் பறைசாற்றுவான். அது பெரும்பேர். அதை போல செய்நன்றி அதிகாரத்தில் காலத்தினால் செய்த உதவி சிறிதெனும் ஞானத்தில் மானப் பெரிதென்று பேசுவான். அதை போல என்னென்று கொண்டாருக்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை செய்நன்றி கொண்ட மகருக்கென்று பேசுவான். இப்படி செய்நன்றி அதிகாரத்தில், நடுவுநிலை அதிகாரத்தில், அடக்கமுடைமை அதிகாரத்தில் அற்புதத்தை சொல்லுவார். அதாவது யாகாவராயினும் நாகாக்க காவாக்கள் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்று பேசுவார். இந்த நாக்கு தான் நமக்கு முதல் எதிரி. எதை அடக்காவிட்டாலும் ஒருவன் தன்னுடைய நாவை அடக்க வேண்டும். ஒருவன் அடிக்கடி கோபப்பட்டு கொண்டே இருந்தார், கடுமையான கோபம், எல்லோரையும் கடுமையான வார்த்தைகளால் சொல்லிவிடுவான். தந்தை பார்த்தார், மகனே உனக்கு கோபம் வருகிற போதெல்லாம் இந்த மரக்கட்டை வாங்கி தந்திருக்கிறேன், ஒரு ஆணி வாங்கி தந்திருக்கிறேன், ஒரு சுத்தியல் வாங்கி தந்திருக்கிறேன். கோபம் வருகிற போதெல்லாம் இந்த மரக்கட்டையில் உன்னுடைய ஆணியை வைத்து சுத்தியலால் அடி என்று சொன்னார். 50 ஆணிகள் கொடுத்திருந்தார். 50 ஆணிகளிலும் 3 நாளில் முடிந்து விட்டது. 50 ஆணியே நான் அடிச்சிட்டேன்பான்னார். அடுத்த நாள் கேட்டார், 4வது நாள் இப்போ என்ன செய்யட்டும்னார். 50 ஆணிகளையும் நீ கட்டையில் அடித்து விட்டாய். ஒவ்வொரு வருகிற கோபத்தின் போதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆணியை பிடுங்கி எடு என்றார். அதுவும் 2 நாள்லேயே முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன செய்யட்டும்னு கேட்டார். நான் உன்னிடத்தில் எப்படி பலகையை தந்தேன், இப்போது எப்படி இருக்கிறது பார்த்தாயா என்றார். 50 ஓட்டைகள் இருந்தது. ஆணியை நீ எடுத்து விடலாம், ஆனால் அழுத்தமான காயங்களை எடுக்க முடியுமா? இதுதான் வள்ளுவன் பேசுகிறான். தீயினால் சுட்டவன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்று பேசுகிறான்.
இனிமையான வார்த்தைகளை, இதை விட வாழ்க்கைக்கு யார் என்ன சொல்ல முடியும்? இனிமையான வார்த்தைகளை பேச வேண்டும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரிடும் ஓம்பப்படும் என்று பல்வேறு உணர்வுகளை உள்ளடக்கிய கருத்து குவியல்களைத்தான் நாம் பேசுகிறோம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இந்த பூமியை எவ்வளவு கடப்பாறையால் மண்வெட்டியால் வெட்டி எடுத்தாலும் தாங்கிக்கிறது. ஒரு உயர்ந்த மனிதன், ஒரு நல்ல சிந்தனை உள்ளவன் எவ்வளவு எதிரிகள் தாக்கினாலும் அமைதி கொள்வதாக இருப்பான் என்பதை, அமைதி கொள்ள வேண்டும் என்பதைத்தான். பழிக்கு பழி, ஊனுக்கு ஊன், கண்ணுக்கு கண் என்பது ஹமுராபி காலத்து பழக்கம். அப்படி பழிக்கு பழி வாங்குகிறவனை மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அவன் சகிப்புத்தன்மையும் சமாதானத்துடனும் யார் ஏற்று இருக்கிறார்களோ, ஒரு கன்னத்தில் அடித்தால் இன்னொரு கன்னத்தை காட்டென்று எவன் சொல்லுகிறானோ அவரை இந்த உலகமே பார்த்து வியக்கிறது. ஆடை துறந்த மகாவீரரின் அத்தனை சீடர்களும் ஆடை வியாபாரிகள் என்று சொல்வார் ஓஷோ. மகாவீரர் முற்றும் துறந்த ஒரு பரிபூர்ண நிலையை அடைந்திருக்கிறார். அவரை பார்க்கிறவர்கள் எல்லாரும் வியக்கிறார்கள். ஏன் வியக்கிறார்கள்? ஏன் வியப்பு ஏற்படுகிறது? தன்னால் முடியாதது இன்னொருவர் செய்கிற போது வியப்பு ஏற்படுகிறது. ஆக ஆடை துறந்த மகாவீரனுடைய அத்துணை சீடர்களும் ஆடை வியாபாரிகளாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவனால் முடியவில்லை, முடிந்தவரை பார்த்து வியக்கிறான், அவரே என்னுடைய தெய்வம் என்று வணங்குகிறான் என்று ஓஷோ பேசுவார். இந்த இடத்தில் தான் அற்புதத்தை நம்முடைய வள்ளுவ பேராசானும் மிக அழகாக தன்னுடைய கருத்தை எடுத்து வைப்பார். ஆகவே தான் நாம் சொல்ல வேண்டும். அதை போல ஈகை குணம் என்பதில் மிக அற்புதத்தை நாம் செய்ய. வாழ்க்கை என்பது எது? பிறருக்கு உதவுவது. உதவுவது தனக்கு, அதாவது உதவுறதுக்கு பணம் தேவையில்லை, மனம் தேவை. 10 ரூபா இருந்தால் 5 ரூபாயை தர்றதுக்கு மனம் வேண்டும். வாழ்க்கையில் எஞ்சி நிற்பது என்பது புகழ் ஒன்று தான் எஞ்சி நிற்பது. நாம் வாங்கி வச்ச வீடு, பத்திர ஆஃபீஸில் கவர்மெண்ட்டுக்கு 20% டாக்ஸி கட்டி பட்டா சிட்டா அடங்கலெல்லாம் போட்டு கொண்டு போய் பதிவு பண்ண சொத்து நமக்கு வராது. நாம் செய்கிற அந்த பண்பும் அந்த வள்ளல் தன்மையும் தான் காலம் கடந்து நிற்கும். எனக்கு பிடித்த ஒரு குறள் என்னவென்று கேட்டால், ஈகையிலே இளனெனும் எவ்வம் உரையாமை ஈதல் குளனுடையான் கண்ணே உல என்று பேசுவார். இளனனும் எவ்வம் உரையாமை. ஐயா எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லாமல் அவன் முகத்தை பார்த்த உடனே ஏதோ ஒரு துயரத்தில் ஏதோ ஒரு உதவி கேட்டு வந்திருக்கிறான் என்பது முக குறியீட்டை அறிந்தே உதவி செய்கிறவன் யார் என்றால் நல்ல குடிப்பிறப்பில் பிறந்தவன் என்று பேசுவான். இதைவிட ஒரு அற்புதத்தை, ஒரு குறளை சொல்ல முடியுமா? ஈகை பண்பை, அதற்கு புகழ் என்பதை பற்றி அவன் அற்புதமாக சொல்வான். அதில் தான் நம்முடைய வாழ்க்கையே அடைந்திருக்கிறது. ஈதல் இசைவிட வாழ்தல், அது வல்லது ஊதியமில்லா உயிருக்கு. நம் ஏழைகளுக்கு கொடுப்பது, அதனால் புகழ் பெறுவது, இதை தவிர இந்த பிறவியில் வேறு எந்த பயனும் இல்லை. ஈதல் இசைவிட வாழ்தல், இதைத்தான் மிக அற்புதத்தை சொன்னான். கடையேழு வள்ளல்களை பற்றி நாம் இன்றும் பேசுகிறோம். பாரியை பேசுகிறோம், ஓரியை பேசுகிறோம், காரியை பேசுகிறோம், நன்னனை பேசுகிறோம், வேகனை பேசுகிறோம், அதியனை பேசுகிறோம். கடையேழு வள்ளல்களை தொடர்ந்து நாம் புலகாய்த அடைகிறோம் என்று கேட்டால், அவனுடைய வள்ளல் தன்மை, அந்த வள்ளல் தன்மை, அதாவது பெறுவதை விட கொடுப்பது சிறந்தது. அதைதான் சங்க இலக்கியம் சொல்லும். ஈயன இறைத்தல் இழிவானது, ஈயனிட மறுத்தல் அதனும் இழிவானது, கொல்லன கொடுத்தல் கொடுத்தலில் உயர்வானது, கொள்ளேனிட மறுத்தல் அதனினும் உயர்வானது என்று பேசும். ஐயா எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் அது நம்முடைய வாழ்க்கையினுடைய அழகல்ல. அது கேட்டுட்டா தர முடியாதுன்னு சொல்கிறான் பாரு, அதை விட மோசமானது. கொல்லன கொடுத்தல் கொடுத்தலில் உயர்வானது. ஐயா அந்த வச்சுக்கோங்க, நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லி கொடுக்குறோம். உயர்வான குணம். அடுத்தவன் என்ன சொல்கிறான்? பரவாயில்லை நான் ஏதாவது சமாளிச்சுக்கிறவன், வேண்டான்னு சொல்கிறான் பாருங்க, அது அதை விட உயர்வான குணம். ஈயனை இறைப்பது இழிவானது, ஈயனை மறுப்பது அதனினும் இழிவானது, கொல்லன கொடுத்தல் கொடுத்தலில் உயர்வானது, கொள்ளேனிட மறுத்தல் அதனினும் உயர்வானது என்று
சங்க இலக்கியம் பேசுவதைத்தான் 11 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்றாக கருதப்படுகிற வள்ளுவம் என்கிற மகத்தான முப்பால் நமக்கு அற்புதத்தை தந்துவிட்டு சென்றிருக்கிறது. அற்புதம் இப்படிக்கு இன்றைக்கும் சொல்கிறோம், கார்த்திகைக்கு பிறகு அடைமழையும் இல்லை, கர்ணனுக்கு பிறகு கொடையும் இல்லை என்று பேசுகிறோம். கொடைத்தன்மை. கர்ணன் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இருக்காரு, தங்க கிண்ணத்தில் எண்ணெய் வச்சிருக்காரு. ஒருவர் உதவி கேட்டு வருகிறார். வந்த உடனே இடது கையில் போய் தங்க கிண்ணத்தை கொடுத்துட்டார். அருகில் இருக்கிறவர் கேட்டார், வலது கையிலிருந்து கொடுத்தால் தானே புண்ணியம் வந்து சேரும், இடது கையில் கொடுத்து விட்டீர்களே என்று சொன்னார். அதற்கு கர்ணன் சொன்னான், தங்க கிண்ணம், கிண்ணம் நிறைய வைரங்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இடது கையிலிருந்து வலது கைக்கு மாறுகிற போது நம் மனது மாறிவிடக்கூடாதல்லவா என்று இடது கையிலே கொடுத்தேன் என்று சொன்னார். அதனால் இடது கை கொடுப்பது வலது கைக்கு தெரியாதுன்னு வழக்கம் வந்தது, பழமொழி வந்தது. இப்படி எண்ணற்ற கருத்து குவியல்களை, அற்புதத்தை நம்முடைய வள்ளுவம் உணர்த்தி கொண்டே இருக்கிறது. காலம் நமக்குள்ளே உணர்வுகளை தந்து கொண்டே இருக்கிறது. அறத்துப்பாலிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். பொருட்பாலுக்கு சென்று இப்போ செல்ல வேண்டும், இன்னும் இன்பத்துப்பாலுக்கு செல்ல வேண்டும் என்று உணர்வுபூர்வமான பல்வேறு உணர்வுகளை சொல்கிறோம். நாம் இந்த வள்ளுவத்திலே ஒரே ஒரு குறள் மட்டும்தான், ஊழ் அதிகாரத்தில் ஒரே ஒரு குறள் மட்டும்தான் 10 அதிகாரங்களில் வைத்திருக்கிறார் வள்ளுவன். ஏறக்குறைய இது நம்முடைய எதிர்கால விதியை தீர்மானிப்பதைப் போல இந்த இடத்தில் தான் நாம் ஆய்வு செய்ய வேண்டும். என்னவென்று கேட்டால், ஜோதிடர்கள் கூட சொல்கிறார்கள், 7ஆம் இடத்து குருவும் 8ஆம் இடத்து சனியும் நேரடியாக பார்ப்பதால் நல்ல விரைவில் உனக்கு ஒரு நல்ல கணவன் கிடைப்பான்னு ஒருத்தர் சொன்னான். அந்தம்மா அப்படியா, ரொம்ப சந்தோஷம்னுச்சு. கொஞ்சம் பாருங்கன்னா, 3ஆம் இடத்துல செவ்வாயும் குருவும் உட்கார்ந்துருக்கிறதுனால விரைவில் உனக்கு ஒரு நல்ல கணவன் கிடைப்பான்னா. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், எவ்வளோ ஃபீஸுன்னு கேட்டுட்டு 500 ரூபாய் கொடுத்துட்டு போகும்போது கேட்டால், விரைவில் நல்ல கணவன் கிடைப்பன்னு சொன்னீங்களே, இன்னும் ஒரு உரம் பாருங்கன்னு. அவன் சொன்னால், 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதி சனியும் ராகும் உட்கார்ந்துருக்கான். 100 ஆண்டுகள் தவம் இருந்தாலும் பாக்கியாதிபதி இடத்துல சனி ராகு உட்காராது. ஆகவே விரைவில் உனக்கு ஒரு நல்ல கணவன் கிடைப்பான். அந்த அம்மா சொல்லிச்சு, ரொம்ப நன்றி சாமி, அப்போ ஏற்கனவே கட்டின கணவனை என்ன செய்யறதுன்னு கேட்டான். நான் பார்க்கறது இல்லை. ஆனால் இங்கு வள்ளுவன் ஊழ்வினையை பற்றி பேசுகிறான். ஊழின் பெருவழி யாவுல, எவ்வளோ அழுத்தமாக சொல்லுகிறான் வள்ளுவன். நான் இதுக்கு மிகப்பெரிய ஆய்வே மேற்கொண்டேன். ஊழி பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். தன் விதி தனக்கு முன்னாலே வாணியம்பாடியில் நிற்குன்றான். சென்னையிலேருந்து இங்கே கிளம்புறதுக்கு முன்னாலே வாணியம்பாடியில் ரெடியாக நிற்கும் நம்முடைய விதி முந்துரும் என்று பேசுகிறார். நீ இவர் ஜோசியத்தோடு ஒப்பிட முடியுமா? இவர் ஒரு ஜோசியம் எழுதுகிறவரா? ஆற்காடு சீதாராம ஜோசியர் பஞ்சாங்கத்தை எழுதுவார், பாம்பு பஞ்சாங்கத்தை எழுதியவரா? இல்லை. உலக பொதுமுறையில் வாழ்வியல் உணர்வுகளை காலம் கடந்து மீண்டும் நிற்கிறது என்று சொன்னால், இப்படிப்பட்ட அற்புதத்தை ஊழில் ஒரே ஒரு அதிகாரத்தில் அற்புதத்தை பேசுவார். இப்போ இதுவரைக்கும் நம்ம அறத்துப்பால், பொருட்பாலில் அவன் இன்னும் பேசாத பொருளே இல்லை. அற்புதத்தை பேசுவான், குடியை பேசுவான், படையை பேசுவான், அஞ்சாமையை பற்றி பேசுவான், ஈகையை பற்றி பேசுவான், அறிவூக்கத்தை பற்றி பேசுவான். அதாவது அஞ்சாமை, ஈகை, அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தருக்கு இயல்பு என்றும், நம்முடைய மன்னர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் மிக அற்புதத்தையும் உணர்வுபூர்வமாகவும் எடுத்து சொல்லுவான். பெரியோரோடு துணை கொள்ள வேண்டும் என்று பேசுவான். பெரியோரோடு ஏன் துணை கொள்ள வேண்டும்? இடிப்பாரா இல்லா யமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் என்று பேசுகிறார். எவ்வளோ அற்புதம்! இடிப்பாரா இல்லா யமரா மன்னன், அதாவது இடித்துரைக்கக்கூடிய ஒரு நண்பர்கள் நமக்கு துணையாக இருக்கணும். நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிகிட்டு இருக்கக்கூடாது. தவறு செய்தால் தவறு என்று உரைக்க வேண்டும், தவறை சுட்டி காட்ட வேண்டும். அப்படி தவறை சுட்டி காட்டுகிற நண்பர்களே நாம் துணைக்கு வைத்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால், அப்படிப்பட்ட நண்பர்கள் இல்லை என்று சொன்னால், கெடுப்பார் இலானும் கெடும். கெடுப்புறதுக்கு யாருமே தேவையில்லை, அவனே கெட்டு போயிடுவான். ஆகவே தவறை சொல்லுகிற போது அதை நம்ம ஏற்றுக்கொள்கிற பாங்கும் நமக்குள்ள உணர்வும் அப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான்
நம்முடைய வள்ளுவ பேராசான் பெரியாரை துணை கொள்ளுதல் என்பதை பற்றி மிக அற்புதமாக பேசிவிட்டு செல்லுவான். இப்படி அமைச்சை பற்றி சொல்லுவான், நம்முடைய சொல் வன்மையை பற்றி பேசுவான். ஒரு சொல் வன்மை, ஒரு பேச்சாளர்கள் எப்படி பேச வேண்டும், ஒரு பேச்சுக்கு எத்தனை சக்தி இருக்கிறது, கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்று பேசுவானே. சொல்லுக சொல்லை பிரிதறி சொல்லை வெல்லும் சொல் என்று சொல்லுவானே, எப்படி அற்புதமான சொல். ஒரு பேச்சு என்பது எல்லோரையும் கட்டி போடணும், அதான் நல்ல பேச்சு. பேசி முடித்த பிறகு பேச்சாலாம் கட்டி போட்டக்கூடாது. யாரா வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்துக்கு கூப்பிட்டு வந்ததுன்னு சொல்லு. ஆக ஒரு பேச்சுக்கு அந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்கிறது. பேச்சை கேட்க வேண்டும் என்கிற ஒன்று. கற்றலில் கேட்டல் நன்று என்று பேசுவான் அல்லவா நம்முடைய இலக்கியங்கள். அதை போலத்தான் இப்படி எண்ணற்ற குரல் வடிவில் நம்முடைய வாழ்க்கை தத்துவத்தை, நம்முடைய வாழ்க்கை நாடை பற்றி, நம்முடைய வாழ்க்கையினுடைய உணர்வுகளை பற்றி, கூடா நட்பை பற்றி, பழமையை பற்றி பேசுவான். அந்த பழமையில் ஒரு குறள் இருக்கு, அதை நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். கேள் இழுக்கம் கேளா கெடுதகமை வல்லாருக்கு நாள் இழுக்கம் நட்டார் செய்யின் என்று பேசுவார். அதாவது ஒரு நண்பர் தவறு செய்து விட்டார் என்று யாராவது சொல்கிறாங்க, சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நல்ல நண்பராக இருந்தால், நல்ல நண்பனாக நீ ஏற்றுக்கொண்டால், அப்படி ஒரு செய்தியை சொல்லுகிற போது அதை நிராகரிக்க வேண்டும். அப்படியே அவன் தவறு செய்திருந்தால் கூட அந்த நாள் தான் நல்ல நாள் என்று பேசுகிறான் வள்ளுவர். கேள் இழுக்கம் கேளா கெடுதகமை வல்லாருக்கு நாள் இழுக்கம் நட்டார் செய்யன் என்று பேசுவான். ஆக வள்ளுவம் இப்படி உணர்வுபூர்வமாக ஒன்றை சொல்லுகிறது. அதாவது ஒரு மன்னரை பார்க்க ஒரு நண்பன் போகிறார், அவர் கூட படித்தவர், காவலாளி விடமாட்டான். மன்னருக்கு செய்தி போகிறது, வரச்சொல் என்கிறார். நண்பா, உன்னை பார்ப்பதற்கு நான் வந்தேன், விட மறுக்கிறார்கள் என்று சொன்னான். மன்னன் சொன்னான், படிக்கின்ற காலகட்டத்தில் நீயும் மாணவன் நானும் மாணவன், அப்போது நாம் நண்பர்கள். இப்போது நான் மன்னன், எனக்கு யார் நண்பனாக இருக்க முடியும்? இன்னொரு நாட்டின் மன்னன் தான் மன்னராக இருக்க முடியும் என்று விளக்கத்தை சொன்னதாக அர்த்தசாஸ்திரம் சொல்கிறது. ஆக மன்னர்கள் எப்போதுமே தன்னுடைய மதிநுட்பம் வினைத்திற்பம் என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படி கூர்மை தீட்டப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றும் வள்ளுவ பேராசான் பல்வேறு அதிகாரத்திலே பகைமாட்சியும் கூடா நட்பிலும் இன்னும் இகழ் பகுதியிலும் எடுத்து இயம்பிக் கொண்டே இருப்பார். அதைப்போல பகை திறம் தெரிதல் என்கிற அதிகாரத்திலே பொருட்பாழ்விலை இன்னும் சொல்லுவான், வில்லேர் உழவர்களை பகை கொடினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை. எனக்கு பிறகு பேசுறதுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. பழனி மீண்டும் வந்துட்டாரா? பேசுறதுக்கு வந்திருக்காங்க. அதாவது என்ன சொல்றார், ஆயுதம் ஏந்தியவர்களை பகைத்து கொண்டாலும் பகைத்து கொள்ளலாம், சொல்லேர் உழவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, சொற்பொழிவாளர்களை பகைத்து கொள்ளாதே என்று சொல்கிறார். இதை முத்தமிழ் மன்ற நிர்வாகிகள் குறித்து கொள்ள வேண்டும். சொல்லேர் உழவர்கள் என்ன எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு போயிடுவான், அங்கே போகாதீங்க, அங்கே போனால் சரியில்லை அப்படின்னு விளம்பரம் எல்லாமே விளம்பரப்படுத்திட்டு போயிடுவார். ஆக அதைத்தான் அவன் வள்ளுவன் சொன்னான். இது 3500 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்கிறான். ஆக இப்படி எண்ணற்ற கருத்துக்களை உள்ளடக்கிய உழவு என்கிற அதிகாரத்திலே கூட சொல்லும். எப்படிப்பட்ட அதிகாரம்! அந்த உறவிலே சொல்வான், சுழன்றும் ஏர் பின்னது என்ற அதிகாரத்தில் இந்த உலகமே விவசாயியை நம்பித்தான், உலகமே விவசாயிகளை பின்தந்துதான் இருக்க வேண்டும் என்று பேசுகிறார். நிறைவாக இன்பத்து பாலில் காதலில் சொட்ட சொட்ட தருகிறான். காதல் உணர்வுகள் இல்லாதவர்கள் இந்த மனிதர்களே இல்லை. எல்லா விலங்குகளுக்கும் கூட காதல் இருக்கிறது, நேசம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, பிரிதல் இருக்கிறது. நான் கூட ஒரு கவிதை எழுதினேன். காதலில் தோற்று போன பிறகு வேறொருவனை மணந்துகொள், வேதனை ஒன்றுமில்லை எனக்கு, ஆனால் புதிய இடத்தில் நடுவதற்கு புடுங்கி போன செடியில் இருக்கும் பழைய மண்ணை போல என் நினைவுகளை என்ன செய்வாய்? வேறொருவனை மணந்துகொள், வேதனை ஒன்றுமில்லை எனக்கு, புதிய இடத்தில் நடுவதற்கு புடுங்கி போன செடியில் இருக்கும் பழைய மண்ணை போல என் நினைவுகளை என்ன செய்வாய்? வேறு இடத்துல வைக்கணும்னா பழைய மண்ணோட தான் வைக்கணும், இல்லை முளைக்காது.
கொஞ்சம் முன்னே போங்க கொஞ்சம் முன்னே போங்க என சொன்ன நடத்துனருக்கு கோயில் கட்டினாலும் தகும், ஏனென்றால் அவர்தானே உன்னருகில் என்னை சேர்த்தது. இதெல்லாம் காலேஜ் படிக்கும்போது எழுதுனது. கல்லூரியில் என்கிட்ட தான் காதல் கவிதைகள்லாம் எழுதி கேட்பாங்க, பச்சையப்பன் கல்லூரியில். அப்புறம் முதல்வர்கிட்ட போய் கைகட்டி நின்னது உண்டு, சஸ்பெண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டியதும் உண்டு. அப்போது எழுதிய காதல் மனப்பாட பகுதியினே ஒரு புக்கு வந்தது. அதுதான் தலை சிறந்த நூல் என்று எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் ஆனந்த விகடனிலே நூலை தேர்வு செய்தார். அது ஒரு காலகட்டம். ஆக அப்படி காதல் உணர்வுகளை மையப்படுத்தி அவன் எழுதுகிறான். தகை அணங்குறுத்தல் என்கிற அதிகாரத்தில் அணங்குகள் ஆய்மையில் கொல்லோ கணங்குளை என்று பேசுவான். பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. இடிக்கப்பட்ட போது ஒரு கவிஞன் குதித்தெழுந்து ஒரு கவிதை எழுதினான். பேருந்திலே சென்னையிலே 50 பேர் 60 பேர் ஒரு பஸ்ஸில் உட்காரலான்னா 100 பேர் ஏறிடுறாங்க. ஆக பெண்கள் இடிபாடுகளையோடு சந்தித்துத்தான் அந்த இடத்திலிருந்து கடக்க முடிகிறது. அவ்வளவு நெருக்கடிகளை அவர்கள் சந்திக்கிறார். அப்போது அந்த பெண் சொன்னால், பாபர் மசூதி இடிக்கப்பட்டிருக்கிற தருணம், பாபர் மசூதியைப் போல என்னை இடிக்கத்தான் வருகிறார்கள், கட்டுவதற்கு யாரும் தயாராக இல்லை என்று எழுதி. வீட்டுக்குரு மரம் வளங்கள் என்று அரசாங்கம் சொன்னது. உடனே கவிஞன் சொன்னால் ஆளுக்கு ஒரு வீடு தருவீர்களா என்று கேட்டான். புது கவிதைகளுடைய தாக்கம் அப்படி ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய வீச்சோடு விளங்கியது. அப்படித்தான் நான் அந்த காதல் மனப்பாட பகுதியில் எழுதியிருந்த கவிதைகளெல்லாம் பல சுவரீசமான கவிதைகள் உண்டு. என் அத்தை என் மகளை அத்தையின் மகளை எனக்குத்தான் கட்டித் தருவேன் என்று 25 வருட காலமாக சொல்லி வந்தார். என் அத்தை தன் மகளை எனக்குத்தான் கட்டித் தருவேன் என்று 25 வருட காலமாக சொல்லி வந்தார். அதை அரை நொடியில் மாற்றிவிட்டார் ஆண்டிவெட்டி ஜோசியர் என்று எழுதியிருந்தார். ஒரே வரியில் முடிச்சிட்டான், பொருத்தம் சரியில்லைன்னு. கட்டி வச்சிங்கன்னு வச்சுங்க, அவ்வளோதான் காலி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அத்தை எங்கே எனக்கு பொண்ணு தரப்போகுது அப்படிங்கிற நினைவு பூர்வமான ஒரு கவிதைகளை எல்லாம் நாங்கள் அப்போது எழுதியிருந்த உண்டு, காலம் உணர்வுகளோடு. அதைத்தான் இந்த இடத்திலே வள்ளுவன் சொன்னான், காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் என்று சொல்லுகிறார். காதல் வயப்பட்டவர்களை பார்த்தால் கேட்டால் உங்களுக்கு தெரியும். அதையும் நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள். முதல் மரியாதைன்னு ஒரு படம் பாரதி ராஜா எடுத்திருந்தார். அப்போ சிவாஜி கணேசனுக்கு 50 வயசு, ராதா அதில் இளமையான பெண் 20 வயசு. 2 பேரும் உருகி காதலிப்பாங்க. சிவாஜிக்கு 50 வயசு, ராதாவுக்கு 20 வயசு. நம்மால் அந்த படம் ஹவுஸ்ஃபுல் எல்லா தமிழ்நாடு முழுவதும். அதை பார்த்தவெல்லாம் 50 வயசுக்காரெல்லாம் காதலிக்க தொடங்கிட்டான். ஏன் சிவாஜியால் தான் முடியுமா, நம்மளால் முடியாதா அப்படின்னு சொல்லி. அதற்கு பெயர் தான் காதல். அதைத்தான் அவன் சொன்னான், காம நோய் காலை பொழுதில் அரும்பாகி பகற்பொழுதில் பேரரும்பாகி மாலையில் மலராக விடுகிறது என்று பேசுவான். இப்படி அற்புதத்தை தருகிற இந்த நூல்தான் திருக்குறள். இது முப்பால் என்று முதலாக அழைக்கப்பட்ட இந்த நூல் 1330 குறட்பாக்களை அடங்கியிருக்கிற இந்த நூலில் பல்வேறு நம்முடைய வாழ்க்கையினுடைய உணர்வுபூர்வமான எண்ணத்தை பதிவு செய்திருக்கிறார் வள்ளுவ பேராசான். தோளில் விழுந்து தோகை மயிலாய் கோளில் சிறந்த குடிர்சாய் திங்களாய் முறுக்கு உடைந்து மணக்கும் மலராய் சிறகணியில் தத்தும் செங்கால் அன்னமாய் அமுத மொழிபகர் அழகின் பிம்பமாய் குமுத மலர்வழி கமலும் கருங்குழல் வாழும் எழிலாய் வசந்த பொழிலாய் திகழும் தமிழ் அன்னைக்கு பொன்னும் மணியும் சூட்டியவன் வள்ளுவப் பேராசான். ஆகவேதான் வள்ளுவம் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று பேசுவான் எட்டயபுரத்து பாட்டன். அப்படிப்பட்ட சிறந்து நிற்கின்ற வள்ளுவத்தை தொடர்ந்து நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். முப்பாலுக்கப்பால் என்று குறளரங்கில்